ஓகே. எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் பேசுகிறது கிளியராக கேட்குதான்னு சொல்லி கொஞ்சம் யாராவது மெசேஜ் ஒன்று போடலுமா? சரி, ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. இதில் கிளியர்னு சொல்லி போடுங்க, இல்லாட்டி நோன்னு சொல்லி போடுங்க. எஸ், ரைட், ஓகே. ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்போ நாங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த இன்னொரு போட்டி பரீட்சைக்கான முக்கியமான ஒரு போட்டி பரீட்சைக்கான விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கு இந்த அரசாங்கத்தில் இந்த வருஷம். நிறைய போட்டி பரீட்சைகளுக்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டு அந்த எக்ஸாம் எல்லாம் அவங்க சொன்ன மாதிரி டைமுக்கு கிட்டத்தட்ட டைமுக்கு எல்லாம் நடந்து கொண்டு வர ஒரு விஷயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இப்போ அந்த வகையில் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் ஜிஎஸ் எக்ஸாம், அதாவது கிராம அலுவலர் தரம் 3க்கான போட்டி பரீட்சைக்கான விண்ணப்பம் 24ஆம் தேதி, நான் நினைக்கிறேன் 24, ரைட், ஓ 24/10/2025 கெசட்டின் படி இது கோரப்பட்டிருக்கு. இன்றைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு காலையில் மத்தியானம் நினைக்கிறேன் ஒரு கேபினட் டிசிஷன் ஒன்றும் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 8000 என்னவோ வேக்கன்சிக்காக வேண்டி ஆட்சேர்ப்புக்கு அப்ரூவல் ஒன்று கிடைச்சிருக்கு. நான் அதை சரியாக எண்ணிக்கை பார்க்கல, கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன். இப்போ அந்த வகையில் நாங்கள் அதை பார்ப்போம், அது பிறகு பார்ப்போம். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு இந்த செஷனை பார்ப்போம். ஜிஎஸ் எக்ஸாம், சரியா? ஓகே ஓகே, ஜிஎஸ் எக்ஸாம் சம்பந்தமாக இந்த கெசட்டில் கோரப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், இறுதியாக 2021 5ஆம் மாதம் 28ஆம் தேதி இந்த ஜிஎஸ் எக்ஸாமுக்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்டு அதுக்கு பிறகு நாளை பிறகு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் அந்த எக்ஸாம் நடத்தப்பட்டு அதில் அப்பாயின்மெண்ட்டும் அண்மையில் கொடுக்கப்பட்டு நிறைய பெற்றிருக்கு, சரியா? அந்த வகையில் திரும்பவும் ஆட்சேர்ப்புக்காக வேண்டி விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கு. இது மிக அவசரமாக இந்த ஆட்சேர்ப்பு நடக்க போகுது. உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் இதில் சொல்லப்பட்டிருக்கு, இதில் பாருங்கள், ஒவ்வொரு கெசட்டை நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். ஏன்னு சொன்னால் அந்த தமிழ் கெசட்டையும் இந்த இங்கிலீஷ் கெசட்டையும், தமிழ் பழசு 2021, இங்கிலீஷ் கெசட் இப்போ வழியாகினது இந்த உங்களுக்கு இப்போ நடக்க போகிற போட்டி பரீட்சைக்காக வேண்டி, அது ரெண்டையும் நான் ஒப்பிட்டு ஏன் கதைக்கணும்னு சொன்னால், ரைட், இந்த முதலாவது இது தமிழில் இருக்குது. இப்போ இங்கிலீஷில் வெளியிடப்பட்டது இந்த முறை, இப்போ 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது இங்கிலீஷில் தான் இது வரைக்கும் வெளியிடப்பட்டிருக்கு, தமிழில் வெளியிடப்படலை. பழசை மட்டும் வச்சு கொண்டு கதைக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த கெசட்டில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, நிறைய சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை பார்த்துட்டு என்ன செய்வோம்னு சொன்னால் அதை பார்த்துட்டு போவோம். அந்த கெசட்டில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, ரைட். அதில் முதலாவது உங்களுக்கு நான் ஒரு பாயிண்டாக சொல்லி கொண்டு போகிறேன். நிறைய நான் இதில் கூடுதல் நான் கதைக்கல. ஆல்ரெடி இன்றைக்கு மத்தியானமும் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறோம் எங்களோட ஃபேஸ்புக் பேஜில், ஒஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜில் ஐக்யூ சென்டர், நீங்கள் அதையும் பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு டிசம்பர் மாதம் 2025 எக்ஸாம் நடக்க போகுது. அப்போ இப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு சொன்னால் நாங்கள் ஒரு மாதம் கெப் இருக்கா அல்லது 1.5 மாதம் கெப் இருக்கான்னு சொல்லி எங்களுக்கு சரியாக தெரியல. இப்போ டிசம்பர் முன்பகுதியில் நடந்தால் எக்ஸாம் 1 மந்த் தான் உங்களுக்கு கெப் இருக்கும். பின்பகுதியில் நடந்தால் கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பர் சேர்த்து ஒரு 2 மந்த்ஸ் வரும். நடுப்பகுதியில் நடந்தால் அது 1.5 மாத கெப்பாக வரும். அப்போ நாங்கள் மிச்சம் ஸ்பீடாக படிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம், சரியா? ரைட். இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை பார்த்துட்டு, ரைட், இதில் கார்டர்ஸ் இன்றைக்கு கொண்டு வந்தது, இது ஷேர் ஆகுது தெரியல. இந்த கார்டர்ஸ், ரைட், இதில் இந்த கார்டர்ஸ்னு சொல்லி ஒரு இதொன்று கிடைச்சது எனக்கு. இது எந்த வகையில் உண்மை என்னன்னு தெரியலை, ஆனால் உண்மையை தான் இருக்கணும். இதில் பாருங்கள், ஒவ்வொரு மாவட்டத்தையும் போட்டு அந்தந்த கார்டர்ஸை இது பண்ணியிருக்கு. கொழும்பு 76, கம்பஹா 177, களுத்தர 103ன்னு சொல்லி
அப்படியே நிறைய வந்திருக்கு. நாங்கள் இங்கால பார்ப்போம். இதில் என்னது திருவண்ணாமலையில் 29 ஆக்குறைன்னு நினைக்கிறேன். 6 இருக்குது. கிளிநொச்சியில் 6, குருநாகலை 182, அதான் கூடன்னு நினைக்கிறேன். குருநாகலை 182. இப்படி ஒரு கார்டு லிஸ்ட் ஒன்று வெளியாக இருக்குது. இதைத்தான் என்ன செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஃபில் பண்ண போகிறாங்க. சரியா? ரைட். இப்போ இப்போ பாருங்கள் இந்த கெசட். அப்போ டிசம்பர் 2025 எக்ஸாம் நடக்கும். சரியா? அதில் எந்த சேஞ்சும் இல்லை. அடுத்தது முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னால், இது கிராம சேவக டிஎஸ் டிவிஷன், அதாவது டிவிஷனல் செக்ரட்டரி டிவிஷன், டிஎஸ் டிவிஷன், பிரதேச செயலாளர் பிரிவுக்குள்ள தான் இதுக்குள்ள போட்டி வரப்போகுது. நான் பேசுறது கேட்குது இல்லையா? லவுடர் ஸ்பீக்னு சொல்லி தொடர்ந்து வருது. யாரும் கிளியரா கொஞ்சம் கூட ஓகேயா நான் பேசுறது? நான் ஹெட்செட் யூஸ் பண்ணல. ஓகே, ஓரளவு ஓகே தானே? ரைட், நோ ப்ராப்ளம். ரைட். இப்போ இதில் என்னென்னு சொன்னால், இந்த கார்டை ஃபில் பண்ண போகிறாங்க ஒவ்வொரு டிஎஸ் டிவிஷன் வைஸாக. இது ஐலண்ட் வைடாக நடக்கிற எக்ஸாமாக இருந்தாலும் இதில் உங்களுக்கு போட்டி வரப்போகுது. அந்தந்த டிஎஸ் பிரிவில் உள்ள ஆக்களுக்குள்ள தான் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் போட்டி வரப்போகுது. சரியா? ரைட், ஓகே. அது ஒரு விஷயம். இந்த 2வது விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் 3வது விஷயத்தில் சொல்லப்பட்டது, இதுவும் பழைய கெசட்டில் அதே தான். இதில் இந்த செக்ஷன் 6ன்னு சொல்லி இதை சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால் அந்தந்த எந்தெந்த ஏரியாவில் உங்களுக்கு இதில் பாருங்கள், அனெக்சர் கடைசியாக அந்த கெசட்டில் கடைசியாக போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இதை குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த எல்லா டிஎஸ் டிவிஷனும் இருக்கும். இதில் எல்லா டிஎஸ் டிவிஷனும் இருக்குது. இதில் அடுத்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த டிஎஸ் டிவிஷன் வருது, எந்தெந்த ப்ரொவின்ஸுகளில் வருதுன்னு சொல்லி இந்த ஷெட்யூல் 1, 2 அவங்க இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரியா? நீங்கள் அதையும் பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு ஐடியா கொண்டு வரும். சரியா? ரைட். ரைட், ஓகே. அடுத்த இதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த 3வது இதில் இதுவும் தமிழ், இதுவும். சரியா? இதில் தமிழ் விளங்குதா? ரைட். இதில் தமிழில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயமும் 2 ஒன்று தான் இதில். ரைட். இந்த அறிவு பாருங்கள். இது பிரதேச செயலக பிரிவு மற்றும் குறித்த மாவட்டம் உரிய மாகாணம் தொடர்பான தகவல் 1ஆம் அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. அதான் கடைசியாக காட்டினது. விண்ணப்பதாரிகள் தாம் கோரும் பிரதேச செயலக பிரிவு மற்றும் அதன் இலக்கம், மாவட்டத்தின் பெயர் எல்லாம் இதில் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஆன்லைன் அப்ளிகேஷனில் நிரப்புறதை நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் இதில். சரியா? ரைட். இப்போ இதில் இதில் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால் அந்தந்த டிவிஷனில் உள்ள ஆட்கள் தான் என்ன செய்யலாம், இதில் அப்ளை பண்ணலாம். ஒரு 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 டிஎஸ் பிரிவு இன்னொரு டிஎஸ் பிரிவில், இப்போ உதாரணமாக நான் திருவண்ணாமலையில் கிண்ணியான்ற டிஎஸ் பிரிவில் இருந்தால் நான் கொழும்பு டிஎஸ் பிரிவுக்கு நான் அப்ளை பண்ண இயலாது. என்னென்னு சொன்னால் எந்த பெர்மனன்ட் ரெசிடென்ட், அதாவது நிரந்தர பதிவிடம் எனக்கு இருக்கிறது கிண்ணியா. கிண்ணியான்னு சொன்னால் நான் அந்த கிண்ணியாவில் உள்ள கார்டருக்கு வேண்டி தான் நான் போட்டியிடலாம். ரைட், ஓகே. அது ஒரு விஷயம். நீங்கள் பிழையாக அப்ளை பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால், தப்பி தவறி நான் இப்போ கிண்ணியா டிஎஸ் டிவிஷன், ஆனால் நான் தவறுதலாக நான் என்ன செஞ்சிட்டேன்னு சொன்னால் எந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு 3 டிவிஷனுக்கு அப்ளை பண்ணி விட்டேன். அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களோட அப்ளிகேஷன் ஆட்டோவாக ரிஜெக்ட் ஆகும். அதால் மிக கவனமாக இருங்க. ஒரு கிளிக்கில் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குது. அடுத்தது மீடியம் உங்களுக்கு 3 மொழியில் நடக்கும். சிங்களம், தமிழ், அடுத்தது ஆங்கிலம். இந்த 3 மொழியில் நடக்கும். சரியா? ரைட். அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கு, வளமையாக சொல்கிற விஷயம்தான். இந்த டிஸ்ட்ரிக்டில் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இல்லாட்டி, அப்ளை பண்ணாட்டி என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களோட எக்ஸாம் வேறு சென்டர்களுக்கு உங்களை தூக்கி போடுவாங்க. ரைட். இதில் உங்களுக்கு 3 பாடம் இருக்குது. ஆனால் பழைய கெசட் மட்டும் இதில் பாருங்கள். பழைய கெசட்டில் 2 பாடம், மொழித்திறன் சொல்கிற பாடம், அடுத்தது பொது அறிவு உளச்சாரம் சேர்ந்து ஒரு பாடம், ஒரு பேப்பர். இதில் 3 பேப்பர் இருக்குது. லாங்குவேஜ் யூஸ் அண்ட் கம்ப்ரிஹென்ஷன் சொல்லி மேலதிகமாக இதில் போட்டிருக்கு பாருங்க. மொழித்திறன் சொல்கிறது லாங்குவேஜ் யூஸ் தான், அது ஓகே. அண்ட் கம்ப்ரிஹென்ஷன் சொல்கிற ஒரு வேர்டும் ஆட் பண்ணியிருக்கு. அது ஒரு பேப்பர், 100 மார்க்ஸ். அது ஜென்ரல் நாலேஜ் தனியாக பிரித்து விட்டுருக்கு.
ஆப்டிடியூட்டையும் தனியாக பிரித்து விட்டுருக்கு. அப்போ ஜென்ரல் நாலேஜ் ஆன் குளோபல் லோக்கல் ட்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு பாடம், அடுத்தது ஆப்டிடியூட். அப்போ 3 பாடமும் 3 பேப்பராக இங்கே ஆக்கப்பட்டிருக்கு. 300 மார்க்ஸ். சரியா? இந்த 300 மார்க்ஸ் இருக்குது இதில். இது ஒரு விஷயம். இந்த 300 மார்க்ஸும் என்ன மாதிரி பிரிபட போகுதுன்னு சொல்லி நான் பார்ப்போம். இதில் டைம் 1.5 மணி நேரம், 1.5 அது ஆப்டிடியூடுக்கு 1 ஹவர். இதில் சிலபஸ்லாம் போட்டிருக்கு. நான் இதில் விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு துறை சார்ந்த வளவாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க அந்த விஷயத்தை இதில் விளம்பரப்படுத்தி கொண்டு போவாங்க. நீங்கள் கெசட்டை நீங்கள் வேணும்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளலாம். ரைட். அடுத்தது இது எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த 3 பாடத்திலையும் குறைஞ்சது 40 மார்க்ஸ் எடுக்கணும். பாஸ் மார்க்ஸ் ஒவ்வொரு பாடத்திலையும் எடுக்கணும். அப்போ குறைஞ்சது நீங்கள் எலிஜிபிள் ஆகுறேன்னு சொன்னால் இதுக்கு என்னது, இன்டர்வியூவுக்கு. இப்போ முதலாக ரிட்டன் டெஸ்ட் நடக்கும், அதுக்கு பிறகு இன்டர்வியூ நடக்கும். ரிட்டன் டெஸ்ட்டுக்கு நீங்கள் பாஸ் பண்ணணும்னு சொன்னால் 3 பாடத்துலையும் குறைஞ்சது 40 40 40 எடுக்கணும். ஒன்றில் 100 எடுத்து இன்னொன்றில் 39 எடுத்தாலும் உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை. என்னது, இன்டர்வியூக்கு போகிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை. இப்போ அதால் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொன்றிலையும் குறைஞ்சது 40 40 மார்க்ஸ் எடுக்கணும். அப்போ குறைஞ்சது 120 மார்க்ஸ் வரும். கட்டாயம் 120 மார்க்ஸ் வரும். ரைட். நான் உங்களுக்கு டவுட்டுக்கு ஒரு செஷன் ஒன்று நான் போடுவேன். நீங்கள் அந்த அந்த டைமில் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் இல்லத்தை. சரியா? ஒரு நான் ஓப்பன் பண்ணி விடுவேன். அந்த டைமில் நீங்கள் கதைச்சு கொள்ளுங்கள். ரைட். அந்த விஷயம். அடுத்தது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு டிஎஸ் டிவிஷனில் நான் கிண்ணியா பற்றி கதைக்கிறேன்னு சொன்னால், நான் கிண்ணியா என்ற டிஎஸ் பிரிவு. இப்போ கிண்ணியாவில் இப்போ 100 பேர் போட்டிடுறாங்கன்னு சொன்னால் 100 பேரோட மார்க்ஸ் சேம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் டொப்பில் இருந்து பொட்டம் வரைக்கும் ரேங்க் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு என்ன செய்வாங்க, அதுலேயும் பார்ப்பாங்க 40 40 மார்க்ஸ் ஒவ்வொரு பாடத்துலையும் எடுத்துருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. இப்போ எடுக்காட்டி டாப் மார்க்ஸ் எடுத்தால் கூட அவங்கள அந்த இன்டர்வியூக்கு போகிற அந்த லிஸ்ட்டில் இருந்தே ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. பிள்ளைங்கிட்ட தான் நான் சொல்கிறது, 40 மார்க்ஸ் எடுக்கணும் ஒவ்வொன்றில். அது ஒரு விஷயம். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுத்தாக்கள், இப்போ கிண்ணியா டிஎஸ் பிரிவில் காடர் இருக்குது 10. சரியா? உதாரணமாக எடுப்போம். டிஎஸ் பிரிவில் காடர் 10 இருக்குன்னு சொன்னால் இந்த காடர் என்ன செய்வாங்க, ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுத்த அந்த ரிட்டன் எக்ஸாமில் ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுத்த 20 பேரை, 10 பேர் காடர்னு சொன்னால் 20 பேரை எடுத்து, சரியா, டாப் மார்க்ஸ் எடுத்தாக்கல இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு எலிஜிபிலிட்டி இவாலுவேஷன் இன்டர்வியூன்னு சொல்லி இன்டர்வியூ போவாங்க. அதுதான் இந்த ஸ்ட்ரக்சர். லீடர்ஷிப், ஸ்போர்ட்ஸ் ஸ்கில், அதர் ஒஃபீஷியல், லிங்க் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி, கம்ப்யூட்டர் நாலேஜ், இதெல்லாம் இது பண்ணுவாங்க. இதெல்லாம் சர்டிஃபிகேட் பார்ப்படும். இதில் மேலே பாருங்கள், இதில் இந்த எவ்வளோ 10 20 40 மார்க்ஸுக்கு சர்டிஃபிகேட்ஸ் பார்ப்படும். லீடர்ஷிப், ஸ்போர்ட்ஸ் ஸ்கில், அது நேரடியாக ஸ்போர்ட்ஸை செய்ய வச்சு பார்க்கல தானே. அப்போ அதில் சர்டிஃபிகேட் என்ன செய்யணும்னு சொன்னால் பார்ப்படும். அடுத்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ஏதாவது உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கா. இதில் கடைசி அந்த 10 மார்க்ஸ் தான் கம்பிட்டன்ஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் அட் த இன்டர்வியூ. அது நீங்கள் இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணுறது, உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியாக இதெல்லாம் இன்டர்வியூவில் நீங்கள் கதைக்கிறத பொறுத்து 10 மார்க்ஸ் போடுவாங்க. அப்போ டோட்டலாக 50 மார்க்ஸ் வரும். இதில் மேலே எத்தனை மார்க்ஸ், இந்த 300, இதுக்கு 50 மார்க்ஸ், 3 பாடத்துக்கும் சேர்ந்து 50 மார்க்ஸ் வரும். இன்டர்வியூவுக்கு 50 மார்க்ஸ், மொத்தம் 100 மார்க்ஸ். அவ்வளோங்க தான் நான் சொன்னது. ரைட். இதில் இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி இதில் சொல்லியிருக்கு. இதில் தமிழ் எல்லாமே இருக்குது. வேணும்னு சொன்னால் அந்த தமிழ் விஷயத்தை நான் என்ன செய்யலாம் உங்களுக்கு பார்க்கலாம். இதை புள்ளி வழங்கும் போது அரசு நிறுவனம் திணைக்களம் ஒன்றினால் முறை சார்ந்த வகையில் வழங்கப்பட்ட சான்றிதழ்கள், முறை சார்ந்த வகையில் உரிய விடங்களை உறுதிப்படுத்துவது தொடர்பிலான பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ள அரசு திணைக்களங்கள், அந்த சர்டிஃபிகேட் வழங்கும் அரசு திணைக்களங்கள் இருக்குது. நிறுவனங்களின் பதவி நிலை மட்டும் உத்தியோகத்தினால் வழங்கப்படும் உறுதிப்படுத்தப்பட்ட கடிதங்கள் மாத்திரம் கவனத்தில் கொள்ளப்படும். சிலது சர்டிஃபிகேட் இல்லை. இப்போ உதாரணமாக அறநெறி பாடசாலை ஆசிரியராக இருந்தால், இல்லாட்டி கிராம அபிவிருத்தி சங்கம் ஆர்டிஎஸ் என்று சொல்கிறது, அதில் ஏதாவது பதவி வகித்திருந்தால், விளையாட்டுக் கழகத்தில் பதவி வகித்திருந்தால் இதுக்கு சர்டிஃபிகேட் வராது. அந்த அங்கீகரிக்கப்பட்ட அந்த லெட்டர் ஹெட்டில் ஒஃபீஷியலாக சைன் பண்ணி தருவாங்க. அது யார் உறுதிப்படுத்தணும்னு சொன்னால், உதாரணமாக இந்த 3 மேலே சொன்னது பிரதேச செயலாளரால் உறுதிப்படுத்தப்படும், அந்தந்த திணைக்களங்களால் உறுதிப்படுத்தப்படும், உங்களுக்கு தரப்படும். அது ஒரு விஷயம். உடனே தானது. ரைட். அது தவிர
வேறு வேறு இதுகள்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் எடுபடாதீங்க. சரியா? எல்லாரும் வேணும் வேணும் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுக்கலாம் தானே, அப்படி இங்கே விட மாட்டாங்க. ரைட், அது ஒரு விஷயம். இப்போ என்ன செய்வாங்க, உங்களை 10 கார்டர்னு சொன்னால் 20 பேர் எடுத்து அதில் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண வச்சுட்டு அந்த இன்டர்வியூ மார்க்ஸையும் இதையும் கூட்டி அதில் டொப்பாக வர 10 பேரையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எடுப்பாங்க. ரைட், அது ஒரு விஷயம். இதில் பழைய கெசட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உதாரணமாக கிண்ணியாவில் 10 கார்டர் ஃபில் பண்ணுறதுக்கு யாரும் எக்ஸாம் எழுதலை, இல்லாட்டி யாருமே பாஸ் பண்ணலை, 40 மார்க்ஸ் எலிஜிபிள் எடுக்கலை, ஒருத்தருமே இல்லை சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த மாவட்டத்தில் இப்போ நான் இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டம், அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மொத்த கேண்டிடேட்ஸையும் எடுத்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்களுக்கு கொடுத்துட்டு, வளமையாக இப்போ மூதூர்லன்னு சொன்னால் மூதூரில் டொப்பாக இது பண்ணி அந்த கார்டெல்லாம் கொடுத்துட்டு திரும்ப என்ன செய்வாங்க, அந்த டொப்பில் இருந்து பொட்டம் வரைக்கும் இது ஓடரா என்ன செய்வாங்க எடுப்பாங்க. எடுத்துட்டு அதில் இருந்து டொப்பாக உள்ள ஆக்களை கிண்ணியாவுக்குள்ளே என்ன செய்வாங்க கொண்டு வந்து போடுவாங்க. ஏன்னு சொன்னால் இங்கே ஆக்கள் இல்லையே, அந்த விஷயம். பழைய கெசட்டில் இருந்தது எப்படின்னு சொன்னால், இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்திலேயும் அப்படி ஆக்கள் இல்லைன்னு சொன்னால், வேறு இதே மாகாணத்தில், இப்போ நான் கிழக்கு மாகாணம், இப்போ அம்பாறையோ பெட்டிக்கலவோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து அந்த கிழக்கு மாகாணம் ஃபுல்லாக ரேங்க் பண்ணி போட்டு என்ன செய்வாங்க, அதிலிருந்து திருவண்ணாமலைக்கு ஆக்களை கொண்டு வராங்கன்னு சொல்லி பழைய கெசட்டில் இருந்து அந்த கெசட் இதில் அந்த க்ளோஸ் எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த இது செல்லுபடியாக இதில். சரி, ரைட், அது ஒரு விஷயம். அடுத்தது 3 மாதம் இது முடிஞ்சதுக்கு பிறகு, இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கு பிறகு, செலக்ட் பண்ணதுக்கு பிறகு 3 மாத ட்ரைனிங் கோர்ஸ் ஒன்று நடக்கும். டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி கச்சேரியில் நடக்கும். 3 மாதம். அதுக்கு பழைய கெசட்டின் படி 3000 அலவன்ஸ் போட்டிருந்தது, இப்போ 17,800 அலவன்ஸ் போட்டிருக்கு. இதுலேயும் ஒன்று என்னென்னு சொன்னால், இதில் லீவ் எடுக்க இயலாது. நீங்கள் லீவு ஒரு நாள் கூட எடுக்க இயலாது. சரியா? ரைட், நான் கிளியராக தான் சொல்லி கொண்டு போகிறேன், ரெக்கார்டிங்கை நம்பி இருக்க வேணாம், நீங்கள் எல்லாரும் இதில் கவனித்து கொள்ளுங்கள். ரைட், லீவ் எடுக்க இயலாது. 80% குறைஞ்சது என்ன செய்யணும்னு சொன்னால் அட்டெண்டன்ஸ் காட்டணும் அந்த கோர்ஸுக்கு. சில நேரம் சுகம் இல்லாமல் போனால் அப்படி நடக்கும் தானே, அதில் 80% கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தது இது முடிஞ்சதுக்கு பிறகு, இந்த 3 மாத கோர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு ரிட்டன் எக்ஸாம் திரும்ப நடக்கும் அந்த கோர்ஸ் சம்பந்தமாக. அதில் குறைஞ்சது 50 மார்க்ஸ் எடுக்கிற ஆக்களை தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட் என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. விளையும் தானே, அது பெருசாக அப்படி இஷ்யூ வாரல, எப்படி 50 மார்க்ஸ் எடுத்துருவீங்க, அதெல்லாம் அந்த விஷயம் இதில் வாரல. ரைட், அது ஒரு விஷயம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற என்னன்னு சொன்னால், இப்போ சில வேளைகளில் என்ன செய்வாங்க, ஒரே மார்க்ஸில் 5 பேர் வந்துடுவாங்க ஒரே டிஸ்ட்ரிக்ட்லேயோ ஏதோ உண்டு. அப்படி நடந்தால் என்னென்னு சொன்னால், அவங்க அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த நியமனம் வழங்கும் அதிகாரி என்ன செய்வார்னு சொன்னால், அதில் தீர்மானம் எடுப்பாங்க. ஒன்று கார்டரை கூட்டி கொடுக்குறது, இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில் அவங்க தீர்மானம் எடுப்பாங்க. அந்த டைமில் குவாலிஃபிகேஷனுக்கு வரும். இதில் முதலாவது குவாலிஃபிகேஷன், அந்த அந்த கேண்டிடேட் எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஒரு டிஎஸ் பிரிவில் 6 வருடங்கள் இமீடியட்லி ப்ரொசீடிங். நான் தமிழில் பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அது தமிழ் இதுகளை பாருங்கள், இதில் குவாலிஃபிகேஷனில் போட்டிருக்கு பாருங்கள். இதில் இது முக்கியமாக, இதை கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள். விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இறுதி திகதிக்கு உடன் முன்னரான, அது கீழே உள்ள 6 வருட காலத்தினுள், 6 வருஷம் பார்க்குறாங்க, க்ளோசிங் டேட்டுக்கு முதல் உள்ள 6 வருஷ காலத்தினுள் பரீட்சார்த்தி தான் பதவியை ஏற்பதற்கு எதிர்பார்க்கும் பிரதேச செயலர் பிரிவினுள் குறைந்தபட்சம் 3 வருடங்கள் தொடர்ச்சியாக நிரந்தர குடியிருப்பாளராக இருத்தல் வேண்டும். 6 வருஷத்துக்குள்ள பார்ப்பாங்க, அதுலேயும் 3 வருஷம் அவர் என்ன செய்யணும்னு சொன்னால் தொடர்ச்சியாக அந்த நிரந்தர குடியிருப்பாளராக இருக்கணும். சில நேரம் சிலாக்கள், உதாரணமாக கிளிநொச்சியில் ஒரு ஆள் 3 வருஷம் இருந்துட்டு, 3 வருஷம் அங்கே இருந்துட்டு பிறகு ஜஃப்னாக்கு மெரி பண்ணிட்டு போகிறாருன்னு வைப்போம். அப்போ அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அங்கே வராது தானே, ஜஃப்னாக்கு வராது. என்ன சொன்னால் இருந்த காலம் 1 வருஷம். அப்போ இங்கே பார்க்குறது கிளிநொச்சியில் ஒரு 6 வருஷம், கடந்த 6 வருஷ காலத்துக்குள்ள 3 வருஷம் தொடர்ச்சி அங்கே இருந்திருக்கிறாரா, இருந்தால் அவர் அங்கே ஜஃப்னாக்கு எலிஜிபிள். அது எப்படி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொன்னால், ஒன்று வாக்காளர் பெயர் பட்டியல் என்று சொல்கிறது, அதாவது என்னென்னு சொல்கிறது, ஓட்டர்ஸ் லிஸ்ட், இல்லாட்டி கிராம சேவகர்களால் வழங்கப்படுற வதிவிட சான்றிதழ்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க.
அடுத்தது வயதெல்லை வளமையானது 21 தொடக்கம் 35 வயசு. கல்வி தகமையில் பார்ப்போம். நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்குறது, சார் என்கிட்ட டிகிரி இருக்குது ஆனால் ஓலெவலில் கணிதம் இல்லை, பிரச்சனை இல்லை. என்கிட்ட பிஹெச்டி இருக்குது, பிரச்சனை இல்லையான்னு சொல்லி. அப்படி இல்லை, உங்களுக்கு என்ன பிஹெச்டி இருந்தாலும் இந்த கெசட்டில் சொல்லப்பட்டது தான் குவாலிஃபிகேஷன். அதில் ஓலெவலில் பார்ப்போம். ஓலெவலில் தமிழ் மொத்தமாக 6 பாடம் பாஸ் பண்ணியிருக்கணும். சரியா, 6 பாடம். அதுலேயும் 4 சி பாஸ் இருக்கணும், கிரெடிட் திறமைச்சித்தின்னு சொல்கிறது. அந்த 4 பாடத்துலேயும் தமிழும் எங்கட மொழி தமிழ் இல்லாட்டி சிங்களம், அதில் முதன் மொழின்னு சொல்கிறது. செகண்ட் மொழி இல்லை, செகண்ட் லாங்குவேஜ் சிங்களம்னு சொல்லி அது இல்லை, முதன் மொழி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். அதில் தமிழில், அடுத்தது கணிதத்தில் சி இருக்கணும். இது எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஒரே தடவையில் பாஸ் பண்ணியிருக்கணும், ஒன் சிட்டிங். விளையாட்டு நான் சொன்னது ஒன் சிட்டிங், 2 சிட்டிங் 3 சிட்டிங்கில் அட்டேச் பண்ணி கொடுக்க இயலாது. அடுத்தது காப்போத உயர்தர பரீட்சையிலையும் அதே மாதிரி தான் ஒன் சிட்டிங்கில் புது பாடத்திட்டம்னு சொன்னது எல்லா பாடம் பாஸ் பண்ணணும். பொது அறிவு மற்ற ஆங்கிலம் தவிர்ந்த, பொது ஆங்கிலம் தவிர்ந்த இதில் சித்தி அடைஞ்சிடும். பழைய சிலபஸ்ன்னு சொன்னால் 3 பாடங்களில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதில் சித்தி அடைஞ்சிருக்கணும். இப்போ தான் சொன்ன பிள்ளைகள் ஒரு ஆள் மெசேஜ் போடுறீங்க, மெத்ஸ் எஸ் இருந்தால் அப்ளை பண்ண இயலுமா? அழகாக கிளியராக நான் சொன்னேன். இந்த கெசட்டில் சொல்லப்பட்டது தவிர வேற ஒரு குவாலிஃபிகேஷனும் அங்கே எடுப்படாது. சரிதானே? ரைட். இதில் அடுத்தது வேறு இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இதில் salary ஸ்கேல் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். பேசிக் 50,630 ரூபா. சில அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது salary 84,960 போடுவாங்க, அது இல்லை. இது என்னென்னு சொன்னால் இது பேசிக் salary ஆரம்பத்தில். அதோட காஸ்ட் ஆஃப் லிவிங் அதுகள்லாம் சேரும். நான் நினைக்கிறேன் 17,800 என்னவோ. மற்றது இது 10 வருஷத்துக்கு இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு போட்டிருக்கு 540 ரூபா படி. அடுத்த 11 வருஷத்துக்கு 630 ரூபா படி. அடுத்த 10 வருஷத்துக்கு 1010 ரூபா. அடுத்த 10 வருஷம் 1190. இதை தான் salary ஸ்கேல்னு சொல்கிறது. இதில் salary ஸ்கேல் உங்களுக்கு இதில் போடப்பட்ட இந்த விஷயம் தான் salary ஸ்கேல். நான் குவாலிஃபிகேஷனை பார்த்துட்டோம். வேறு விஷயம், 3 வருஷம் கட்டாயம் என்ன செய்யணும், நீங்கள் அதில் வேலை செய்யணும் அந்த தார கடமை. இது உங்களுக்கு 24 மணி நேரம் டியூட்டி மாதிரி தான், 7 நாளும் வேலை செய்யணும்னு சொல்லி தான் உங்களோட அப்பாயின்மெண்ட். அது ஜிஎஸ் மாதிரி இருக்குது. அடுத்தது அப்ளிகேஷன் எப்படி போடுறோன்னு சொன்னால், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வெப்சைட் இருக்குது. இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் லிங்க்குள்ளே போகும். அதுக்குள்ளே போய் அவர் சர்வீசஸ்ன்னு சொல்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் இபி எக்ஸாம்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், நான் நினைக்கிறேன் இன்னும் அப்டேட் பண்ணலை அவங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை. இதில் 24லேருந்து போட்டிருக்கு, ஆனால் 28 இன்னும் போடப்படலை. நவம்பர் 24ஆம் தேதி காலை 9 மணிக்கு க்ளோஸ் ஆயிடும். இதில் நிறைய பேர் பிளவுற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அப்ளிகேஷனை போட்டுட்டு அப்படியே பேமெண்ட்டையும் செஞ்சுட்டு சும்மா விட்டுடுறது. அப்படி இல்லை, நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுட்டு பேமெண்ட்டையும் செஞ்சுட்டு என்ன செய்யணும், கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட் சொல்லி ஒரு இது ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட பேர் முழு பேரும் டைப் பண்ணி போட்டு 2டைம் அக்ரி பண்ணி ப்ரொசீட் பண்ணீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் தபால் மூலமாக அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தும் ஏற்கனவே நீங்கள் நிரந்தர ஒரு 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 ஜொப்பில் இருந்தால், ஒரு ஜொப் ப்ரைவேட்னா பரவாயில்ல, அது இஷ்யூ இல்லை. கவர்மெண்ட் ஜொப்பில் இருந்தால் என்ன செய்யணும்னு சொன்னால், அதை பிரிண்ட் எடுத்து, சரியா, உங்களோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அங்கே சைன் பண்ணுற இடம் ஒன்று இருக்குது, அங்கே சைன் பண்ணி அதை பர்சனல் ஃபைலில் போட்டு வைக்கணும். நீங்களும் ஒரு கொப்பி ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. பிறகு நீங்கள் இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணப்பட்டால் அந்த உங்களுக்கு உங்களோட சர்வீஸ் கன்ஃபர்மேஷன் ஒரு லெட்டரையும், அடுத்தது நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சைன் பண்ண இதோட கொப்பி ஒன்று எடுத்து அதை சர்டிஃபை பண்ணி 2டையும் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் கொண்டு போகணும் என்னதுக்கு, இன்டர்வியூக்கு. சரியா? ரைட். அடுத்த அப்ளிகேஷன் ஃபீ 1000 ரூபா. அடுத்து நான் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்த உடனே நான் எப்படி ஆன்லைன் நாங்கள் இது பண்ணுறேன்னு சொல்லி ஃபில் பண்ணுறேன்னு நான் சொல்லித்தரேன். இவ்வளோதான் இதில் விஷயம். இதுலேயும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால், இந்த முக்கியமான ஒரு இதில் போட்டிருக்கு, என்னது போல்டில் போட்டிருக்கு, திஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸ் கேரிட் அவுட் டு ஃபில் த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கால்குலேட் த லெவல். அதாவது இந்த கேபினட் அப்ரூவல் இந்த நம்பரின் படி, இந்த டேட்டின் படி தான், இந்த அப்ரூவல் படி தான் கால் பண்ணப்பட்டிருக்கு. இருந்தும் சில நேரங்களில் இப்போ எக்ஸாம் நடக்கிறதுக்கு 2 மாதம் இருக்குது, அடுத்தது திருத்துறதுக்கு போகும் காலம், இன்டர்வியூ நடக்கிறது காலம் போகும். அப்போ பிப்ரவரி மார்ச் ஆகும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது. அந்த பீரியடுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்கலாம். என்னது, ட்ரான்ஸ்ஃபர் வரலாம், இப்போ கிண்ணியாவிலேருந்து டவுனுக்கு போகலாம், இப்போ அந்த இது கார்டர் ஃபில் ஆயிரும்.
அதுக்கு வேறு டிவிஷன்ல இருந்து இது பண்ணும். அப்போ காடர் என்ன செய்யும், அந்த டைமில் டிவிஷன் இன்விடேஷன் மாறுபடும். அப்போ அது ஒன்றும் செய்ய இயலாது. நாங்கள் அந்த டைமில் சில நேரம் அந்த கார்டர்ஸை கொஞ்சம் மாற்ற வேண்டிய அவங்களுக்கு வரும். இப்போ கிண்ணியாவில் 10 பேர் கார்டர் இருந்தால் இப்போ சில நேரம் அது 8 பேராகவும் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது, கூடவும் வரதுக்கு சான்ஸும் இருக்குது. சரியா, அது ஒரு விஷயம். இவ்வளோதான் இதில் சொல்லப்பட்ட விஷயம். இதில் இந்த அட்டாச்மெண்ட் போட்டிருக்கு, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், அடுத்தது இன்னொரு விஷயத்தை சொல்லி நான் எந்த பாட்டை முடிச்சுக்கொள்கிறேன். பாப்பா கிளாஸில் இருக்கேன். அடுத்து இதை கார்டர் இதில் போடப்பட்டிருக்கு. சரியா, ரைட். இப்போ இதில் நாங்கள் சென்ற முறை நடத்தின ஐக்யூ சென்டரில் நடத்தப்பட்ட ஒரு ஜிஎஸ் இன்டர்வியூ குரூப் ஒன்று தானே இது. அதில் நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிது, கிட்டத்தட்ட 70 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. பாருங்கள், இதில் லைவாக போட நான் பொய் சொல்லலை, இதில் போட்டிருக்கு கோட் அண்ட் அப்பாயின்மெண்ட் சொல்லி போட்டிருக்கிறாங்க. அடுத்தது இன்னொரு ஆக்கள் பாருங்கள், செலக்டட் தேங்க்யூ ஐக்யூ சென்டர். பிறகு இந்த கீழே போட்டிருக்கான் பாருங்கள், ஐக்யூ சென்டர். நிறைய பேர் தேங்க்ஸ் பண்ணி, நிறைய பேர் இதில் நாங்கள் கைட் பண்ணி செலக்ட் பண்ணப்பட்டாக்கள் என்று சொல்கிற சந்தோஷம் எங்களுக்கு. இது மட்டும் இல்லை, வேறு வேறு எக்ஸாமுக்கும் நாங்கள் செலக்ட் ஆகி நிறைய பேர் அனுப்பியிருக்கிறோம். சரியா, இப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த முறையும் கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அப்போதையும் ஒரு ஆள் கால் பண்ணியிருந்தாங்க, என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்னொரு ஜிஎஸ் ஒரு ஆள் எடுபட்ட ஜிஎஸ், இந்த இந்த போன முறை நடத்தின எடுபட்ட ஜிஎஸ் சொல்லியிருக்கிற ஒரு பிள்ளைகிட்ட கொடுத்து இவங்களோட ஐக்யூ சென்டர் கதைங்க, நானும் இங்கே படித்து எடுபட்ட ஒரு ஆள் தான், அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய படிப்பிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அடுத்த செஷனுக்கு போகிறது. ரியாஸ் சார் வரணும், 2 பேரும் வரலன்னு நினைக்கிறேன். சார் கீர்த்திராஜன் சார், ரியாஸ் சார் நிற்கிறீங்களா? 2 பேரும் 2 பேரும் நீங்கள் இப்போ அன்மியூட் பண்ணி கதைங்க, அவங்க சார்மார் வரும் வரைக்கும் அன்மியூட் பண்ணி கதைங்க, ஏதாவது டவுட்ஸ்ன்னு சொன்னால். ஹலோ சார். ஹலோ சார். சொல்லுங்கள் சார். நான் இருக்கிறேன். என்ன பேரில் வந்துருக்கீங்க? நான் ஒரு நம்பர் வேற இந்த போன்ல வேற போன்ல இருந்து வந்திருக்கிறேன். STR. இந்த STR 2506. ஓகே, நீங்க கதைங்க சார் அப்படின்னு சொன்னீங்க, நீங்க கதைங்க. அன்புக்குரிய பரிட்சார்த்திகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், இரவு நேர வந்தனங்கள். இல்ஹாம் இருக்கிறாரா? இல்ஹாம் ஓ சார், இருக்கா சார். ரைட், ஓகே. பிள்ளைகள் என்னண்டா, இப்ப முதல் இல்ஹாம் ஒரு 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 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்கள்ட்ட பேசுவார். இவர் போன முறை எங்கட ஐக்யூ சென்டர்ல கற்றுக்கொண்ட ஒரு மாணவர், கெட்டிக்கார மாணவர். திருகோணமலை மாவட்டத்தில இவர ரேங்க் 1. எங்கள்ட முழுக்க கற்றுக்கொண்டவர், GK முழுக்க எனைட்ட கற்றுக்கொண்டவர், சியாத் சார், கீர்த்திராஜன் சார் எங்கட கைடன்ஸ்ல படிச்சு கொண்ட ஒருவர். இவருக்கு ஐலண்ட் ரேங்க் 6 7 ஒன்று நினைக்கிறேன். இவர் திருகோணமலை மாவட்டத்துல 1வது ரேங்க். அப்ப இவர் தன்னுடைய கற்றல் அனுபவங்கள், பரீட்சை அனுபவங்கள், எங்களோட கற்பித்தல் அனுபவங்களை கொஞ்ச நேரம் உங்கள்ட்ட பேசிக் கொள்வார். அதுக்கு பிறகு நான் பேசுவேன். பிள்ளைகள் சரிதானே? நீங்க எங்கள்கிட்ட போனவர் ஐக்யூ சென்டர்ல படிச்சதுல 70க்கும் அதிகமானவர்கள் இன்று நாடு பூராகவும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. எங்களோட கேள்விகள் 85% அதிகமான கேள்விகள் அந்த பேப்பர்ல இருந்துச்சு. அதுக்கு திருகோணமலை மாவட்டத்துல ரேங்க் 1 எடுத்த இந்த தம்பி, இந்த கிராம சேவகர் இல்ஹாம் அவர்கள் மிகச்சிறந்த உதாரணம். இல்ஹாம், நீங்க கொஞ்சம் உங்களோட பரீட்சை அனுபவங்கள், அடுத்தது ஐக்யூ சென்டர் கைடன்ஸ் தொடர்பாக நீங்க கொஞ்சம் பேசுங்க. நான் மறுக பிரேக் பண்ணுவேன். ஓகே, இல்ஹாம் இப்ப தற்போது உங்களோட பேசிக்கொள்வார். சரி சார். குட் ஈவினிங், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் சேர்பர்சன் இல்ஹாம் GS. இதுக்கும் உங்களுக்கு முன்னாடி நடந்த GS எக்ஸாமில் எனக்கு டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் உண்டு, திருகோணமலை மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் உண்டு. ஐலண்ட் ரேங்க் எங்களுக்கு அந்த கன்ஃபார்மாக தெரியாது. டாப் 20 ஆக்களுக்கு அந்த டைமில் முன்னாள் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவங்களாம் எங்களுக்கு அந்த எப்பவும் தரப்பட்டது. அதில் முதலில் ஒரு 20 மாணவர் செலக்ட் பண்ணி ரணில் அவர் ஜனாதிபதி அவர்களோட கையால் அப்பாயின்மெண்ட் தந்தார்கள். நானும் ஒரு ஆள். அப்போ தான் எங்களுக்கே தெரியும், எக்ஸாம் அந்த அப்பாயின்மெண்ட் டைம்லாம் தெரியும் எங்களை ரேங்க் ஐலண்ட் ரேங்கில் இருக்குன்னு சொல்லி. இப்போ டாப் 20 ஆக்கள் மட்டும் எடுத்திருந்தாங்க. அதில் தமிழ் மீடியத்தில் நான் ஒரு 5 6ன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்ம் தெரியும். ஆனால் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஒன்று தெரியும். ஏன்னா எங்களுக்கு ரிசல்ட்ஸ்லேயே டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ரிசல்ட்ஸ் போடக்கூடாது. எனக்கு மொத்தம் 195 மார்க்ஸ். அப்போ எங்களுக்கு 2 எக்ஸாம்
எனக்கு அதில் அந்த ஜிகே ஐக்யூம்ஸ் அந்த பேப்பரில் 88 மார்க்ஸும், லாங்குவேஜ் எக்ஸாம் எனக்கு 78 மொத்தமாக சேர்த்து எனக்கு 164 டோட்டல். எனக்கு 2 எக்ஸாம் சேர்த்து அங்கே 50 மார்க்ஸ் தருவாங்க உங்களுக்கு இன்டர்வியூவில். இப்போ எந்த தனிப்பட்ட அனுபவம் நான் சொல்வேன், நீங்கள் இன்டர்வியூவை விட பேப்பரில் நல்ல மார்க்ஸ் எடுக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா நான் கொண்டு போன அதே ஈக்குவலான சர்டிஃபிகேட் உள்ள இன்னொரு டிஸ்ட்ரிக்ட், அவர் என் ஃப்ரெண்ட், அவரும் புத்தளம் மாவட்ட ஃபர்ஸ்ட் ட்ரெயின். அப்போ அவருக்கு அதே 45 மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க, எனக்கு 31 மார்க்ஸ் தந்துருந்தாங்க. இந்த இன்னொரு ஃப்ரெண்டோட அளவுக்கும் 28 மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இன்டர்வியூ பண்ணி மார்க்ஸ் போடுறாங்க ஒரே ஆக்கள் இல்லை, வித்தியாசமான நபர்கள் தான் ஒவ்வொரு பேனலில் இருப்பாங்க. அப்போ அவங்களோட தனிப்பட்ட அணுகுமுறையில் மார்க்ஸ் போடல கூடி குறையும். அப்போ இந்த அட்வைஸ் என்னன்னு சொன்னால், நீங்கள் இன்டர்வியூ காட்டிலும் பேப்பரில் நல்ல ஹை மார்க்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. அதில் கட்டாயம் கிளாஸ் சில ஆட்கள் சொல்லுவாங்க கிளாஸ் போகாமல் படிக்கணும்னு சொல்லி. ஆனால் எந்த தனிப்பட்ட அனுபவம் என்னன்னு சொன்னால், கிளாஸ் போகிறது தான் நம்மளுக்கு பெட்டர். காரணம் இதில் 100க்கு 90% ஆக எடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் ஏதோ ஒரு வேலையில் இருப்பாங்க, ஏதோ ஒரு குடும்ப பெண்களை போனால் கல்யாணம் முடிக்குமா பிள்ளை அப்படி பிஸியில் இருப்பாங்க. அப்போ அவங்க கிளாஸ் போயிட்டு இந்த டைம் ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது, நம்ம கிளாஸ் போனதை நம்ம படிக்கணும் கிடையாது, அந்த பேப்பர் ஒன்றைக்கு செய்வோம்னு சொல்லி மைண்ட் அந்த படிப்போட நிற்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எந்த தனிப்பட்ட அனுபவம். இப்போ அதில் நான் ஐக்யூஷனால் ஏற்கனவே கரெக்டாக அந்த அடிப்படையில் 3 சேர்மாருமே, அதாவது உங்களுக்கு இதில் ரியாஸ் சார், தமிழ் பாடம் கீர்த்திராஜன் சார், அப்புறம் ஷாத் சார், 3 பேருமே நல்ல அழகான நல்ல வளவாளர்கள். அவங்கள பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த என்ன சொல்கிறேன், அவன் இயலுமான வரை உங்களுக்கு நல்ல பேப்பர்ஸ் நல்ல, அதாவது அது எக்ஸாம் எப்படி அணுகணும் முதற்கொண்டு என்ன மாதிரி பேப்பர்ஸ் வரும், என்ன மாதிரி கேள்வி அணுகணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதன்படி நீங்கள் போனாலே போதும். ஆனால் உங்களோட முயற்சி கட்டாயம் வேணும். இப்போ பேப்பர் செட் பண்ணுற ஆக்கள் செய்கிறாக்கள் இல்லையே, அவங்க அதுக்கு அணுகுமுறையை காட்டி தருவாங்க. இயலுமா வரக்கூடிய மாதிரி இந்த கேள்வி அணுகிற மாதிரி என்னென்ன கேள்வி வரும் ஒரு கெஸ்ஸிங் தருவாங்க. அந்த கேள்வி தான் வர முடியல, நீங்களும் கொஞ்சம் தேடி படிக்கணும். இப்போ ஜிகே பொறுத்த வரைக்கும் இயல்பானவரை சேர் நல்லா மேக்ஸிமம் கவர் பண்ணி விடுவார். ஆனால் அதுக்கு மேலே நீங்களும் கொஞ்சம் தேட இருக்கணும். சேர் காட்ட வழிமுறையால் தேடி போகணும். உதாரணமாக கடைசி அந்த நோபல் பரிசில் சேர் இப்போ இந்த வருஷம் நோபல் பரிசையும் இதுக்கு 300 வருஷம் தந்தாங்கன்னா, நீ அதுக்கு புறவுள்ள வருஷம் நீங்கள் கொஞ்சம் தேடிக்கணும். எல்லாமே அவங்க தர டைம் போதா பிரச்சனை இருக்குது. அதுபோல தான் கீர்த்திராஜன் சார் தமிழும் நான் மிகவும் நல்ல ஒரு சிறந்த ஒரு வளவாள. அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அவரோட ஹட்டுக்குள்ளும் என்னைய பற்றி இவங்களை தாண்டி 2-3 கிளாஸுக்கு நீ அலைய என்ற அபிப்பிராயம் போகேண்ட அவசியம் இருக்கிற இவங்ககிட்ட படித்தாலே உங்களுக்கு போதும். நீங்கள் கட்டாயம் முயற்சி செய்யணும், தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் கட்டாயம் முயற்சி செய்யணும். அதே மாதிரி சாச்சர் அவர் நல்லா படிக்கக்கூடிய ஆள். சாச்சர் நான் இன்னொன்று விஷயம் என்னென்னா, சாச்சர் அந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பியாட் போட்டிகளுக்கு நானும் கினியான்ற வகையில் சொல்கிறேன். இன்டர்நேஷனல் ஒலிம்பியாட் போட்டிகளுக்கு மாணவர்களை அந்த தயார்படுத்தி அனுப்புகிற நல்ல ஒரு சிறந்த ஒரு வளவாளர் சாச்சர். தனிப்பட்ட தெரிஞ்ச வகையில் சொல்கிறேன். அதே போல தான் கீர்த்திராஜன் சேரும் கிட்டத்தட்ட நல்ல, அதாவது நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நான் வேறு யார்ட்டையுமே 190% நான் லாங்குவேஜ் ஆரை பெற்றுக்கொண்டது கீர்த்திராஜன் சேட்டன் தான். நான் அவருக்கு இங்கே சேர் ஞாபகம் இருக்க சரியா, நான் எக்ஸாம் வந்து ரிசர்ச் வந்துட்டு சேட்டை ஹோல்ட் பண்ணி சொன்னேன், சார் நான் அப்படி படிக்க மாணவன் இப்படி எடுப்பட்டிருக்குன்னு சொல்லி நல்ல இலகுவான மேட்டை காட்டி தருவாங்க. அதேமாதிரி பிடிச்சிக்கும். அதேமாதிரி ரியாஸ் சார் உண்மையாகவே நான் என்ன சொல்கிறேன், நான் வேறு இடத்த ஜிகே நான் போயிருக்கேன். ஆனால் ரியாஸ் சார் அளவுக்கு எனக்கு அந்த கம்ஃபர்டபுளாக இல்லை படிக்க தர விஷயங்கள் வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் சேர்மா படிக்க தரேன்னு தாண்டி உங்களோட முயற்சி கட்டாயம் வேணும். உங்களோட தனிப்பட்ட முயற்சிகள் தான் உங்களுக்கு உதவி செய்யும். இன்னொன்று, நீங்கள் படிக்க போகிற இந்த ஜிகே லாங்குவேஜ் ஐக்யூ எல்லாம் இதோட முடிய போகிறது இல்லை. இனிமேல் எதிர்காலங்கள் உங்களுக்கு இதை முடிக்கணும் அரசு சொல்லிட்டு கட்டாயம் உங்களுக்கு போட்டி படிக்க நீங்கள் எழுதி ஆகணும். வந்த அடிப்படையில் இதில் சில ஆட்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். இப்போ எல்லாரும் கிடைக்காதுன்னு அது சாத்தியம் இல்லை. ஆனால் தொடர்ந்து நீங்கள் உங்களோட வேற கிளாஸ் டச் தரீங்க, வேற எக்ஸாம் கட்டாயம் உதவி செய்யும். ஓகே, நன்றி இல்ஹாம். அப்ப மாணவர்களே, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காகவும் ஒரு பூஸ்டுக்காகவும் எங்களுடைய ஒரு மாணவர் முழுக்க ஐக்யூ சென்டர்ல இருந்து திருகோணமலை மாவட்டத்துல ரேங்க் 1 எடுத்த இவர் என்ன நேரடியா பரீட்சை சித்தி அடைந்த பின்ன நேரடியா கதைச்சி என்ன கட்டி தழுவி சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருந்தார் நேரடியா. அப்படி ஒரு எங்களுக்கு ஒரு உன்னதமான தருணம். அதாவது என்ன சொல்ல வாரன்னு சொன்னா, இதுல எங்களை கண்டினியூ பண்ணினா அந்த கைடன்ஸை உங்களுக்கு போதும் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு, கைடன்ஸை போதும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு.
இதுல நான் உங்களுக்கு வேற சொல்லிக் கொள்றதுக்கு பெருசா என்ன இருக்குன்றதில்லை. ஆனா இந்த ஜிஎஸ் எக்ஸாம் கடந்த 2 வருடங்களுக்குள்ள எங்களுக்கு மிகவும் சக்சஸ் ஆன ஒரு எக்ஸாம். அதை எப்படி நான் சொல்றேன்னு சொன்னா, கிட்டத்தட்ட கடைசி செமினார் ஒன்று செஞ்சிருந்தோம், கடைசி செஷன் ஒரு 6 கிளாஸ். அதே போல ஒரு ஃபைனல் ரிவிஷனும் செய்திருந்தோம். கிட்டத்தட்ட நிறைய ஈடுபட்ட மாணவர்கள் சொன்னாங்க, சார் ஒரு 37-38 கேள்வி நம்மட செமினார் பேப்பர்ல இருந்த லாஸ்ட் செஷன் கடைசி மந்தில இருந்த கேள்வி தான் சொன்னாங்க. அப்ப எங்களுக்கு இந்த காலப்பகுதியில கடும் சக்சஸ் ஆன ஒரு பவர்ஃபுல்லான எக்ஸாம் ஜிஎஸ் எக்ஸாம். அப்ப இதை போல 70-80 பேர் இருக்கிறாங்க. இடைக்கடை ஜிஎஸ் மார் உங்களோட 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்களோட அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வாங்க. இப்போ இன்றைக்கு இல்ஹாம் வந்து உங்கள்ட்ட பகிர்ந்து கொண்டார். ஐக்யூ சென்டர் சார்பில் நான் அவருக்கு வாழ்த்த சொல்றேன். காலம் குறுகியது, காலம் கடும் சுருக்கமா இருக்கு. ஒரு 2 செஷன் தப்பினா டேட் போட்டா ஒரு 3 செஷன் தான் படிக்கலாம், ஒரு மேக்சிமம் ஒரு 18 கிளாஸ். ஆனா அப்டேட்டுக்குள்ள போனாலே நாங்க ஒரு 50-55% கேள்விகளுக்கு விடைகளை எழுதி கொள்ளலாம். அப்ப முடியுமானவரை கடந்த கால வினாக்கள், அடுத்தது அந்த ஜிஎஸ் ரிலேட்டடான கேள்வி 2 அல்லது 3 தான் வரும். குளோபல் ரெண்ட், அடுத்தது நேஷனல் ரெண்ட். இந்த ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு 47-46 கேள்வியை கொண்டு வரும். ஜிஎஸ் தொடர்பான 1 அல்லது 2 அல்லது 3 கேள்வி இருக்கும், அவ்வளவுதான். அப்ப என்னண்டா சமகாலத்தில் உள்ள அப்டேட், அடுத்தது பாஸ்ட் பேப்பர், எல்லா கேள்விகளையும் நான் தொடர்ச்சியாக உங்களோட அலசுவேன். இப்படித்தானே இருக்க 2 மாசமும் பவர்ஃபுல்லா வந்து சேருங்க. இருக்கின்ற 2 மாசமும் பவர்ஃபுல்லா வந்து சேருங்க. இந்த வாரத்திலேயே வகுப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். எங்கள்ட்ட கற்றுக்கொண்ட ஒரு மாணவர் எங்களோட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அடுத்தது கிட்டத்தட்ட ஒரு 15 மொடியூலை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன் ஜிஎஸ் எக்ஸாமுக்கு. 15 மொடியூல்ஸை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்ப அந்த மொடியூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேக்சிமம் நான் கொண்டு வந்து தருவேன். விஷேட வகுப்புகளும் தேவை வேண்டாம், என்ன செய்யற சனி ஞாயிறு காலை பொழுதுகளையும் இந்த மேலதிக வகுப்புகள் தேவை வேண்டாலும் அதையும் நாங்க யோசிக்கலாம். மற்ற வகுப்புகள் எல்லாம் ரெகுலரா 7 o'clock அல்லது 8:30 to 10 வரையும் உள்ள இரவு பொழுதுல உங்களோட இலகுக்கு போய்கொண்டிருக்கும். நீங்க என்னன்னு சொன்னா, இன்றைய நாள் இந்த இன்ட்ரடக்ஷனுக்காகத்தான் போட்ட. அடுத்தது வந்து ஷியாத் சேரும் கீர்த்திராஜன் சேரும் உங்களோட பேசிக்கொள்றதுக்காக இருக்கிறாங்க. இந்த ஜிஎஸ் எக்ஸாமில 2 பேருக்கும் ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அடுத்தது இப்ப சகல போட்டி பரிட்சை கிட்டத்தட்ட 25 வருஷம், இந்த 24 வருஷம் இந்த ஃபீல்டுல ஜிஎஸ் எக்ஸாம் நான் சந்திக்க போறது 3வது, அதாவது 3வது தொகுதி. 3 பேட்ச் என்கிட்ட இருந்து கடந்து போயிருக்கு. 18 எடுபட்ட பேட்ச் உண்டு, அதுக்கு முந்தின பேட்ச் உண்டு, 14-15 பேட்ச் ஒன்றும் கடந்து போய் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்ப நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. கடந்த வருட ஜிஎஸ் எக்ஸாம் எங்களுக்கு கடும் சக்சஸ். எனக்கிட்ட நாடளாவிய ரீதியில கற்றுக்கொண்ட ஒரு 150 கிராம சேவகர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. வளமையாகவே அவங்க என்னோட வாரம் யாராவது ஒரு ஆள் பேசிக் கொள்வார்கள். அப்ப நீங்க என்ன செய்யலாம், ஜிகே என்பது தட்டி விடுறதுதான். நிறைய எதிர்பார்க்கின்ற கேள்விகள் இருக்கு, நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, கொஞ்சம் வேகமாக கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஜனவரிக்கு தான் எக்ஸாம் எதிர்பார்த்தோம். ஆனா டிசம்பர் கடைசி வாரத்தில ஒரு டிசம்பர் கடைசி வாரம் நான் நினைக்கிறேன், கொஞ்சம் பொறுங்க கலண்டரை பார்த்துக் கொள்வோம். நவம்பர், அக்டோபர், டிசம்பர் இறுதியில, அதாவது 27 அல்லது 28 தான் சாட்டர்டே. அந்த சாட்டர்டேல உங்களுக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்ன ஒரு ரெஜிஸ்ட்ரார் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு, அதுக்கு முன்ன ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்ப பிள்ளைகள் நீங்க ரெடி ஆகுங்க. இன்றைக்கு கற்பித்தலுக்கு ஆயத்தம் இல்லை. உங்களுக்கு எல்லா விளக்கத்தையும் ஃபரூக் சாரும் இல்ஹாம் சொல்லி இருக்கிறாங்க. பின்னுக்கு கீர்த்திராஜன் சாரும் அதே போல சியாத் சாரும் ஒரு நீண்ட கால அனுபவம் கொண்ட வளவாளர்கள். நிறைய டெக்ஃபுல்லான கேள்விகள் எல்லாத்தையுமே சொல்லி தருவாங்க. ஜிகே, அதாவது என்னண்டா, நம்பி ஜாயின் ஆகுங்க. எதிர்காலத்துல நீங்க கிராம சேவகர் ஆகலாம். நான் எந்த பாடத்திலையும் மற்ற வளவாளர்களையும் நாங்க கடும் திருப்தியா இருக்கிறோம். சரிதான், ஐக்யூ சென்டர்ல கற்றுக்கொண்டார்கள் இப்ப இப்படி இருக்கிறாங்க என்பதையும் நாங்க உங்களுக்கு ஆதாரம் காட்டியிருக்கிறோம். ரிங்கோ டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் பண்ணையும் நாங்க உங்களுக்கு கொண்டு வந்து காட்டியிருக்கிறோம். இனி வெற்றிகரமாக எங்களோட நீங்க ஜாயின் ஆகுங்க. இருக்கின்ற நாட்கள் முடிக்கலாம் பிள்ளைகள், இன்ஷா அல்லாஹ். வேற ஒன்றும் இல்லை, நாம கிளாஸ்ல சந்திக்கலாம். அடுத்த வாரமே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். ஃபரூக் சார். ஓகே சார் சொல்லுங்க சார். அப்ப நான் லீவ் ஆகும். கீர்த்திராஜன் சார் இருந்தா சொல்லுங்க. இருக்கிறார் சார். அதுக்கு முதல் இதில் அபிராமின்னு சொல்லி ஒரு பிள்ளை மெசேஜ் போட்டிருக்கு. பிஇடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பாஸ் பண்ண பிள்ளைன்னு சொல்லி நிற்கிறா. நிற்கிறீங்களா அபிராமி?
மற்றது ஜூம் ப்ரோன்னு சொல்லி ஜூம் யூசர்னு சொல்லி சார் உங்ககிட்ட தான் நானும் ஸ்டடி பண்ணி பாஸ் பண்ணினேன்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. பிஇடின்னு நினைக்கிறேன். மற்றது இன்னொரு நம்பர் ஒன்று போட்டு சார் நானும் கிளாஸுக்கு ஜாயின் ஆகணும், அது ஜாயின் ஆகணும்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு ஆள் இன்னொரு ஆள் ஏதோ அண்டர் கிராஜுவேட்டாக இருந்து கொண்டு பாஸ் பண்ணி ஜிஎஸ்க்கு நுழையலாம் போயிட்டுன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படி நிறைய பேர் இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, நியாயமாக வேறு ஒரு எக்ஸாமுக்கும் நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ அடுத்தது கீர்த்திராஜன் சார், அவர் அனுபவமும் அடுத்த நீண்ட கால அனுபவம் உள்ள ஒரு ஆள். அந்த இல்ஹாம் இல்ஹாம் அவரை பற்றியும் நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போனார். அண்மை காலமாக நிறைய கெஸ் பண்ணி எல்லா எக்ஸாமுக்கும் சார் நியாயமான ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் பிள்ளைகளுக்கு குறுகிய காலத்தில். அந்த நிஷான்னு சொல்லுகிறால், நானும் உங்ககிட்ட படித்ததால் எக்ஸ்டர்னலாக ஒளிவிலுக்கு செலெக்ஷன் ஆகிட்டேன். நான் ஒளிவில் யூனிவர்சிட்டி, நான் பிஏ எக்ஸ்டர்னல். இப்படி நிறைய பேர் நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் அடுத்தது கீர்த்திராஜன் சார் உங்களுக்கு சில விளக்கங்களை சொல்லுவார். சார் நிற்கிறீங்களா சார்? வணக்கம் சார். எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ 9 மணி அளவில் தான் என்னுடைய கிளாஸஸ் வந்து முடிவுற்றது. அப்போ உங்களுக்கு ஒரு 10-15 நிமிடங்கள் வந்து உங்களோட நான் வந்து சில விடயங்களை கதைக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ரிங்கோ ஐக்கிய சென்டர் ஊடாக வந்து நான் கிட்டத்தட்ட 2018ஆம் ஆண்டுலேருந்து இற்றை வரைக்கும் வந்து பயணித்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே இந்த ஐக்கிய சென்டரால் வந்து பல மாணவர்கள் வந்து நல்ல பலாபலன்களை வந்து அடைந்திருக்கிறார்கள். அது மாணவர்கள் தெரிவிக்கின்ற வேலையெல்லாம் எங்களுக்கும் தெரியும். இப்போ நாங்கள் வந்து சொல்றதை விட மாணவர்கள் சொல்லுகிற வேலையில தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சிறப்பான முறையில் காணப்படுதுன்னு சொல்லி. இப்போ நானும் அதில் ஒரு வளவாளராக இருந்து நேரடியாகவும் பயணித்து கொண்டிருந்தான். அதே மாதிரி சூம் மூலம் வந்து 5 வருடங்களுக்கு மேலாக பயணித்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு போட்டி பரீட்சைகளையும் இவர்களுடைய சிறந்த ஒரு அணுகுமுறையில பரீட்சைக்கான செயற்திட்டம் நடைபெறுகின்ற வேளையில நானும் அதில் ஒரு பங்குதாரராக இருந்து என்னால் இயன்ற வரைக்கும் மாணவர்களுக்கான விடயத்தை வந்து கொடுத்து கொண்டிருக்கேன். கிட்டத்தட்ட என்னட்ட இதுவரைக்கும் ஒரு 300-400க்கும் மேற்பட்ட படித்த ஜிஎஸ் மேர் வந்து இப்போ ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம் இலங்கை முழுக்க. அதுலேயும் கடந்த வருஷம் கொஞ்சம் கூடுதலான மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணிக்கிறார்கள். இப்போ நான் யாழ்ப்பாணத்தில் கூட சில இடங்களில் போகின்ற வேளையில் ஜிஎஸ் மேர் கண்டு சொல்லியிருக்கிறோம், நாங்கள் உங்கள்கிட்ட படித்தோம் சார், உங்களுக்கு எங்களை தெரியாது, சூம் மூலம் படித்து நாங்கள் உங்களோட முகம் எனக்கு தெரியும், ஆனால் உங்களுடைய முகம் எங்களுக்கு தெரியும் சார், ஆனால் எங்களுடைய முகம் உங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் உங்கள்கிட்ட படித்து நாங்கள் தான் சார்ன்னு சொல்லுவார்கள். உண்மைதான். இப்போ நாங்கள் ஆசிரியர் மாற்ற முகம் பிள்ளைகளுக்கு தெரியும், ஆனால் மாணவர்களுடைய முகம் வந்து எங்களுக்கு தெரியாது சூமில், ஓமா இல்லையா? அப்போ அதனால் அவர்கள் வந்து கதைக்கின்ற வேளையில் நேரடியாக சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற வேளையில தான் அதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் இவ்வளோ பிள்ளைகள் படிச்சிருக்கேன்னு சொல்லி. இப்போ நீங்களும் அதே மாதிரி இப்போ சார் சொன்ன மாதிரி இருக்கிறது 2 மாதம் தான், 2 மாதம் இல்லை, 2 மாதம் இல்லை, ஒரு 18 கிளாஸ் தான் போடலாம். 6 கிளாஸ் படி ஒரு 18-20 கிளாஸ் தான் போடலாம். அப்போ நாங்கள் கொஞ்சம் குயிக்காக போட போகிறோம். குயிக்காக போட்டு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், உங்களுக்கு வந்து கிளாஸை வந்து முடிக்க அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற வகையில். எப்படியும் நான் நாளைக்கு என்னுடைய கிளாஸ் நாளைக்கு ஆரம்பமாகுது சார், சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நாளைக்கு என்னுடைய கிளாஸ் ஆரம்பமாகுது. நாளைக்கு 7 மணிக்கு என்னுடைய கிளாஸ் வந்து இருக்குது. இப்போ நாளைக்கு 7 மணிக்கு வந்து என்னுடைய கிளாஸ் வந்து ஆரம்பமாக்குறத வழியால் நான் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். உண்மையிலே என்னுடைய கிளாஸ் வந்து புதனும் சனியும் தான் இருக்குது. ஆனால் நான் சரி சொன்னான், நான் கொஞ்சம் கூட போடுவேன், வெள்ளிக்கிழமையில போடுவேன், சில செவ்வாய்க்கிழமையில ரியாசட்ட கிளாஸ் முடிய போடுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறேன் தானே. அதை விட சனி ஞாயிறில் எக்ஸ்ட்ரா கிளாஸும் வந்து போகிறேன், நான் காலை வேளைகளில் போகிறேன் நான். அப்போ அப்படிதான் போட்டு கொண்டு போவேன்னு சொன்னால், கடந்த எம்எஸ்ஓ எக்ஸாமிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் கூடிய விஷயங்களை பிள்ளைகளுக்கு செய்து விட்டபடியால் பிள்ளைகள் வந்து போய் சிறப்பான முறையில் எக்ஸாம் எழுதி இந்த ரிசல்ட்ஸுக்காக வந்து காத்திருக்கிறார்கள். இந்த மாதம் அவர்களுக்கு வார மாதம் அவர்களுக்கு ரிசல்ட்ஸும் வருது. அப்போ அதே மாதிரி உங்களுக்கும் வந்து டிசம்பர் மாதம் எக்ஸாம் நடைபெற இருப்பதனால வந்து நீங்கள் கொஞ்சம் கூடிய அளவில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களை வந்து தயார்படுத்த வேண்டியிருக்கும். அப்போ தயார்படுத்த வேண்டியிருக்கும்னு சொன்னால் நீங்கள் கிளாஸில் இணைந்து சரியான முறையில் வந்து பயணித்து கொள்ள வேணும். உடனடியாக நாளைக்கே வந்து நீங்கள் பயணிப்பதற்காக ஆரம்பிக்க வேண்டும் சொன்னால் அங்கே நாள் காணாது.
இப்போ சார் சொன்ன மாதிரி டிசம்பர் மாதம் 27-28 எக்ஸாம் இருந்தால் உங்களுக்கு நாள் காணாது. ஏன்னா இப்போ நாள் காணாத வழியால் அந்த நாட்களுக்கு இருக்கிற நாட்களுக்கு நாங்கள் பேப்பர் கிளாஸ்ன்னு சொல்லிக்க இப்போ நான் என்னுடைய கையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷ பேப்பர் 5 வருஷ பேப்பர் இருக்குது தானே. அதை விட இனி வர வேண்டிய புதிய மாடல்களும் இருக்குது. அண்மையில் வந்த புதிய மாடல்கள் அந்த புதிய மாடல்களையும் வந்து அதுக்குள்ள சேர்த்து நாங்கள் கொண்டு செல்ல வேண்டி இருக்குது. ஏன்னு சொன்னால் எப்பவுமே பழைய மாடல்லையே பேப்பர் வர வேண்டியில தானே. இப்போ புதிய மாடல்களில் புதிய புதிய விடயங்களை வந்து நாங்கள் அதுக்குள்ள சேர்த்து கொண்டு போக வேண்டியிருக்குது. அப்படி சேர்த்து கொண்டு போகமாக இருந்தால் எங்களால் வந்து கூடிய அளவில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். சரி, இப்போ நாங்கள் இப்போ அவர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த மாதிரி நாங்கள் எல்லாருமே வந்து ரேங்க் முன்னுக்கு எடுக்கணும். போன முறை நான் நினைக்கிறேன் என்னுடைய இந்த ஜிஎஸ் எக்ஸாம் பரீட்சையில வந்து என்னுடைய மாணவன் ஒருவன் 91 புள்ளி எடுத்திருந்தவர். இன்னொரு ஒரு தம்பி வந்து 90, 89, 87 இப்படியான புள்ளிகள் எல்லாம் எடுத்திருந்தார்கள் அந்த லாங்குவேஜ் பேப்பருக்கு. அப்போ அது எனக்கு சந்தோஷம். அவர்கள் எடுத்து சொன்னார்கள். எனக்கு உண்மையிலே அவர்களுடைய முகம் தெரியாது, இன்னும் அவர்களுடைய முகம் தெரியாது. ஆனால் அடிக்கடி பேசி கொள்ளுவார்கள் எடுத்து சார் எங்களுக்கு இப்படி மார்க்ஸ் வந்தது, நான் இப்போ இங்கே ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இந்த ரேங்க் சார் அப்படி இப்படிலாம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சில பேர் வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்து கூட இன்டர்வியூவில் தட்டுப்பட்டார்கள் கூட இருக்கிறோம். அவர் சொல்லிக்கிறோம் சார் எனக்கு 1 புள்ளியால் தான் சார் தட்டுப்பட்டது, ஆனால் என்னுடைய பாடத்துக்கு 89, 88 புள்ளி எடுத்தும் இன்டர்வியூ மார்க்ஸில் ஏதோ ஒரு மார்க்ஸ் வந்து தட்டுப்பட்டபடியால் கிடைக்கிறேன்னு சொல்லி அப்படியான மாணவர்களும் வந்து இருக்கிறோம். ஸோ அப்போ அது சில வழிகளில் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் எங்களுக்கு வேலை செய்கிறதுன்றது இயல்பான தன்மை தானே. அப்போ அதனால் விதியை வந்து நாங்கள் நொந்து கொள்ளாமல் விதியையும் வந்து மதியால வந்து வெல்லலாம். மதியன்னு சொல்லி சொன்னா அறிவு. அப்ப விதியையும் வந்து நாங்கள் அறிவால வந்து என்ன செய்யலாம் என்றால் வெற்றி கொள்ள முடியும். வெற்றி கொள்வதற்கு எங்களுக்கு தேவை நல்ல முயற்சியும் நல்ல பயிற்சியும். அப்ப நல்ல முயற்சியும் நல்ல பயிற்சியும் இருந்தால் நாங்கள் வந்து சக்சஸ் ஆகலாம். ஏன்னா அப்ப முயற்சியையும் பயிற்சியையும் வந்து நாங்கள் சரியான முறையில 100% கொடுப்பமாக இருந்தால் நாங்கள் கட்டாயம் வந்து சக்சஸ் ஆகுவோம். இப்பதான் உங்களுக்கு தெரியும் நாடு ஒரு நல்ல நிலையில ஊழல் மோசடியற்ற ஒரு நிலையில வந்து காணப்படுது. அப்ப அதனால வந்து காணப்படுறபடியால உண்மையிலேயே நாங்கள் போடுற அந்த என்ன சொல்றது போடுற அந்த நேரத்துக்கு ஏற்ற வகையில அல்லது நாங்கள் போடுகின்ற அந்த கல்வியினுடைய நிலைக்கு ஏற்ற வகையில எங்களுக்கு நல்ல ஒரு புள்ளிகள் வந்து கிடைக்க போகுது. புள்ளிகள் நல்ல புள்ளி நல்ல ஹை மார்க்ஸ் எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு இன்டர்வியூன்றது பெரிய விஷயமாக இருக்காது. சரி, அப்ப இந்த 2 மாதத்தையும் நீங்கள் ஒரு என்ன சொல்றதுன்னு சொன்னா அந்த உடும்பு பிடி மாதிரி இந்த 2 மாதத்தையும் வந்து என்ன பிடிச்சு கொண்டீங்கன்னு சொன்னால் சரியான முறையில வந்து நீங்க நல்ல புள்ளிகள் எடுக்கலாம். ஆனால் அந்த 2 மாதத்துக்களையும் நாங்கள் தருகின்ற விடயங்களுக்கு அப்பால நீங்களும் ஒரு சில விடயங்களை தேட வேணும். இப்ப சார் சொன்ன மாதிரி ஜிகேல எல்லாம் நீங்கள் தேடி தேடி படிக்க வேணும். இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் இப்ப என்னுடைய பாடத்துல வந்து பெரிய அளவில் நீங்கள் தேட வேண்டி இருக்காது. ஏன்னா நான் வகுப்பிலேயே பல விஷயம் சொல்லியிருப்பேன். என்றாலும் நீங்கள் உங்களோட சுய தேடல்களை வந்து எப்பவுமே வந்து கைவிட வேண்டாம். சுய தேடல்களை வந்து நீங்கள் அப்படியே கண்டினியூவா கொண்டு செல்லுங்க தானே. ஆனால் நான் பெரும்பாலுமே இப்ப கடந்த வகுப்பிலாம் உங்களுக்கு தெரிய வேணும், இந்த ஏடிஆர் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கையெல்லாம் கடந்த வகுப்புல தேடி தேடி பல விடயங்கள் இந்த ஏஐ தொழில்நுட்பம் சம்பந்தமாக எல்லாம் பல விடயங்கள் தேடி தேடி சொல்லி கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி போதைப் பொருள் சம்பந்தமாக புதிய புதிய அப்டேஷன் தானே. அப்ப நான் சொல்ற சில வேளைகள்ல புதிய புதிய விடயங்கள் உங்களுக்கு சில வேளைகள்ல பொதுவான விடயங்களை அறிந்து கொள்றதுக்கும் பொது அறிவு சார்ந்த வினாக்களை வந்து நீங்கள் பார்த்து கொள்றது கூட என்ன செய்யணும்னு சொன்னா அது உதவும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப நீங்கள் புதிய புதிய விடயங்களை தேட நாங்களும் புதிய புதிய விடயங்களை வந்து தேடி தருவோம் சரி. ஏன்னா இது வந்து போட்டி பரீட்சை, இதுக்கு சிலபஸ் இல்லை. உங்களுக்கு தெரியும் தானே எங்களுடைய இந்த போட்டி பரீட்சையில இந்த பாடத்துக்கும் சிலபஸ் இல்லை. ஆனாலும் நாங்கள் கடந்த கால வினாக்களை படிப்பிச்ச அனுபவத்தை வச்சுக்கொண்டு உங்களுக்கு என்ன செய்யறோம்னு சொன்னா சிலபஸ் தந்து இதோட கொஞ்சம் கூட படியுங்க, இதோட கொஞ்சம் கூட பாருங்கன்னு சொல்லிவிட உங்களுக்கு தெரிந்த பரீட்சையிலையும் அப்படியான வினாக்கள் நான் இப்ப ஒவ்வொரு பரீட்சையும் வந்து பார்க்க சில வேளை சிரிப்பா இருக்கும். இப்ப கடந்த அந்த எம்எஸ்ஓ பரீட்சையில கூட நான் வந்து வறட்சி நிவாரணம் சம்பந்தமான ஒரு கடிதம் வந்து படிப்பிச்சு விட நான் படிப்பிச்ச கடிதம் வந்து என்ன வறட்சி நிவாரணம்னு சொல்லி சொன்னால் வறட்சி நிவாரணம் படிப்பிக்கல மழையால ஏற்பட்ட பாதிப்பு அதனால நிவாரணம் படிப்பிச்சு விட அங்க வந்து கடிதம் வந்துக்கு வறட்சி நிவாரணம் வந்து ஒரே ஒரு சொல்லுத்தான் மாறி இருக்குது. அதே மாதிரி கடந்த ஜிஎஸ் எக்ஸாமுக்கு வந்து நான் இந்த மின்சாரம் அதாவது வந்து சட்ட முறையற்ற தன்மையில
முறையற்ற தன்மையில மின்சாரம் வந்து பெறுவது தொடர்பான ஒரு துண்டு பிரசுரம் வந்து படிப்பிச்சேன் நான் தெரியும் வெளிநாடுகளுக்கு. ஆனா அந்த பரீட்சையில வந்து அந்த முறையற்ற முறையில மின்சாரம் வந்து எடுப்பது தொடர்பான ஒரு கடிதம் வந்திருக்குது. அதே விஷயம் கடிதம். மாணவர் சொன்னார், சார் நீங்க அதுல துண்டு பிரசுர படிப்பிச்சபடியால எங்களுக்கு கடிதத்துக்கு அந்த பாயிண்ட்ஸை வச்சு எழுதக்கூடிய இருந்துச்சுன்னு சொல்லி. அப்படி அந்த படிப்பிக்கிற விஷயங்கள் எல்லாம் அப்படியே என்ன செய்யுது வருது. என்ன நாங்கள் சில வழிகள் இப்போ உதாரணமாக கடந்த ஒரு எல்எல்பி பரீட்சையில வந்து யானை மனிதர் மோதல் என்ற கட்டுரை படிப்பிச்சிருந்தான். யானை மனிதர் மோதல் என்ற கட்டுரை தான் நான் படிப்பிச்சிருந்தான். அங்க வந்து விடுது யானை மனிதர் மோதல் சம்பந்தமான ஒரு கடிதம். அன்றாபுரத்துல ஒரு பிரதேச செயலாளருக்கு எழுதுற மாதிரி ஒரு கடிதம் வந்திருக்குது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதாவது நாங்கள் படிப்பிக்கிறது ஏதோ ஒரு வகையில ஒரு கேள்வியாக வந்து கொண்டுதான் இருக்குது. ஏன்னா அப்ப அதனால வந்து அந்த வகுப்புக்கு ஒழுங்கா வந்தா தான் இப்ப நாங்கள் சிலது வந்து சில விடயங்களை சொல்லி விடுவோம். ஏன்னா வாயால சொல்லி விடுவோம். அதை சில பேர் வந்து குறிக்கிறது இல்லை. ஆனா பரீட்சையில அதுதான் முதலாவது கேள்வியா இருக்கும். இப்ப கடந்த எல்எல்பி பரீட்சையில 2ஆம் மாசம் 20ஆம் தேதி நடைபெற்ற எல்எல்பி பரீட்சையில நான் வகுப்பில சொன்ன மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடா என்று சொல்லி நான் வகுப்பில சொல்லி 2 3 சொல்லி படிப்பிச்ச விஷயம் அங்க முதலாவது கேள்வியாக வந்திருக்கு. சார் அதே மாதிரி எம்எஸ் லிமிடெட்ல வந்து நடந்தனன் என்று சொல்லப்படுற சொல்ல நான் பகுத்து காட்டி படிப்பிச்சினான். அது அப்படியே ஒரு 7வது 8வது கேள்வியா வந்திருக்குது. அப்ப இப்படி வந்து பிள்ளைகள் வந்து நாங்க சொல்றது ஏதோ ஒரு வகையில் இதை நான் சும்மா சின்ன சின்ன உதாரணம்னு சொல்றேன். நடந்த விடயங்களை சொல்றேன் அனுபவ ரீதியாக. இப்படியெல்லாம் பல விடயங்கள் வந்து கொண்டிருக்கும். இப்ப அவர் சொல்லிப்பார், ஆனா உங்களுக்கு அந்த தம்பி உங்களுக்கு சொல்லியிருப்பார் என்னென்ன மாதிரி எங்களுடைய கற்பித்தல் முறைமைன்னு சொல்லி. அப்ப நாங்கள் எங்களை பெருமைப்படுத்துறது அல்ல இதனுடைய நோக்கம். மாணவர்களை வந்து பெருமைப்படுத்தும் முகமாக அவர்களுக்கு சிறந்த புள்ளிகளை வந்து எடுப்பதற்கான ஒரு வழிகாட்டலை வந்து செய்து விடுவதுதான் எங்களுடைய நோக்கம். உங்களுக்கு தெரியும் இப்ப நாங்கள் இந்த ஜூம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் சிறந்த முறையில வந்து அதை செய்து மாணவர்களுக்கு வந்து அதுக்குரிய டைமை கொடுத்து வழிகாட்டுல வந்து செய்து கொண்டிருக்கோம். அப்ப கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் இப்படியான மாணவர்கள் வந்து இணைந்து புள்ளிகளை வந்து பெற்றுக்கொள்ளைங்க அவ்வளவு எங்களுக்கு பெருமைதானே. அப்ப இந்த வருஷம் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் வந்து இருக்குதாகும். அப்ப தெரியாதவர்களுக்கும் வந்து இந்த விஷயங்களை வந்து அறிவிச்சு கொள்ளுங்க. ஐக்யூ சென்டர் ஊடாக வந்து இணைய சொல்லுங்க. அவர் வந்து சிறந்த முறையில் உங்களுக்கான தயார்படுத்தல்களை எல்லாம் செய்திருவார். அதை விட நீங்கள் வகுப்புக்கு சில வேளைகளை வர முடியாம ஒரு நிலை இருந்தால் கட்டாயம் பாருங்க 100% கிளாஸ் வரணும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். சில வேளைகளை ஏதாவது செத்த விடோ கல்யாண விடோ சாமத்திய விடோ அல்லது மழை வெள்ளமோ ஏதாவது உங்களுக்கு நடக்கும் ஏற்படும். அது இயற்கையினுடைய ஒரு நியதிதானே. அது மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் 100% கிளாஸுக்கு ஒழுங்காக இருங்கோ. ஒழுங்கா இருந்தால் தான் நீங்கள் என்ன கேட்கலாம். கேள்விகளை கேட்டா நான் விட சொல்லலாம். சும்மா நாங்க யூடியூப்பை பார்க்குற மாதிரி ரெக்கார்டிங்கை மட்டும் பார்க்குறத உங்களுடைய வேலையாக கொள்ளாதீங்க. சில வேளை உங்களுக்கு வேலை நிமித்தம் இருக்கலாம் அல்லது வந்து வேற வேற வேலைகள் இருக்கலாம். அது உண்மைதான். அது இந்த காலத்துல 2 3 வேலை செய்தால் தான் வாழ்க்கையில வந்து முன்னேறலாம். இல்லை என்று நான் சொல்ல வரையில்லை. அது ஆனாலும் இந்த 2 மாதம் உங்களை கூடிய அளவில் ரெக்கார்டிங்கை பார்க்காமல் கூடிய அளவில் நீங்க வகுப்பில் வந்து உங்களை நினைச்சு கொண்டீங்களாக இருந்தால் உங்களுக்கான புள்ளிகள் என்பது நினைச்சு பார்க்க முடியாது. சரி அப்படி வேற புள்ளிகள். சரி அப்பதான் 91 வரைக்கும் எடுக்கலாம். ஜிஎஸ் எக்ஸாமுக்கு கடைசி ரிசல்ட்ஸ் வந்து 91 வரைக்கும் வந்திருக்குது மார்க்ஸ் என்னுடைய பாடத்துக்கு போன வருஷம். அப்ப அதனால நீங்களும் அப்படியான புள்ளிகளை பெறலாம். நானே 2023ஆம் ஆண்டு மார்கழி மாதமோ என்னவோ அந்த எக்ஸாம் நடந்ததுன்ற ஒரு சின்ன ஒரு ஞாபகம் இருக்குது. சரி மாசி மாதம் அளவில் வந்து அதுக்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுது. ஏன்னா அப்ப அதனால வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும்ன்றதுலையும் உறுதி இருக்குது. வந்த பிள்ளைகளும் வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லிக்கிறேன். அப்ப நீங்களும் 2 மாதத்துக்குள்ள 2 மாதம் இல்லை இந்த ஒரு 20 வகுப்புக்குள்ள உங்களை வந்து கூடிய அளவில் தயார்படுத்த போறீர்கள். நாங்கள் உங்களுக்கு அதுக்கான வழிகாட்டலை வந்து செய்ய போறோம். கொஞ்சம் கூட நேரத்தையும் நாங்கள் உங்களுக்காக சமாளிக்க போறோம். சரி கூடிய நேரத்தை உங்களுக்காக தரப்போறோம். ஆகவே நீங்க சமாளிச்சு இயலுமான வரைக்கும் கிளாஸ்ல ஒழுங்காக வர பாருங்க. நன்றி பிள்ளைகள். நாங்கள் நாளைக்கே சுட ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்களுடைய பாடத்தை. பெரும்பாலும் நாளை காலம் உங்களுக்கு பேப்பர் போடுவேன். அந்த பேப்பரை பார்த்து அதுக்கேற்ற முறையில் நான் ஃபேரோசலாம் சார் தயாரிச்சிருவேன். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொண்டு செல்வோம். நாளைக்கு 7 மணிக்கு நான் உங்களை சந்திப்பேன். சாதாரண பிள்ளைகள் ஓகே ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. நாங்கள் அடுத்தது சியாத் சார் நிற்கிற லைனில். சியாத் சார் கதைச்சு முடிஞ்சதுக்கு பிறகு நான் அந்த ஆன்லைன் ஃபில் பண்ணுறது சம்மந்தம் சின்ன ஒரு டெமோ ஒன்று காட்டுறேன். அதுக்கு பிறகு உங்களோட டவுட்ஸை கொஞ்சம் கிளியர் பண்ணுவோம். கூட நேரம் எடுக்காமல் தொடங்கினது 8:30க்கு இப்போ 9:30 ஆகிட்டு ஒரு 15 மினிட்ஸுக்குள்ளே நாங்கள் முடிக்க பார்ப்போம்.
சியாத் சார். ஹலோ சார். ஹலோ சார், நான் இந்த நேரத்தை கருத்தில் கொண்டு அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நான் ஷியாத் சார். நீண்ட காலமாக ஐக்யூ சென்டரில் ஐக்யூ பாடத்தை எடுக்கிற ஒரு வளவாளர். இதில் நிறைய பேர் எங்களோட கிளாஸுக்கு தொடர்ச்சியாக வந்தாக்கள் இருப்பீங்க. எங்களோட கற்றல் கற்பித்தல் எவ்வாறு இருக்குன்றது வந்தாக்களுக்கு தெரியும். இருந்தும் அண்மை காலங்களில் நடைபெற அந்த பரீட்சைகள், அதிலேயும் குறிப்பாக அந்த நுண்ணறிவு சார்ந்த வினாக்கள் மாறுபட்ட வடிவங்கள்ல வாரதுகளை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப அதுக்கு ஏத்தா போல நாங்களும் இந்த மாதிரி வினாபத்திரங்கள், கடந்த கால வினாபத்திரங்களை முறையாக தொகுத்து குறைந்தது ஒவ்வொருவரும் அந்த சராசரி சித்தி புள்ளிய பெற்று அதோட ஒரு 20+ எடுக்கிறதுக்கு ஏற்றா போல நாங்கள் எங்களோட இந்த மொடியூல்ஸை உங்களுக்கு ஒழுங்குபடுத்திருக்கிறோம். அது தொடர்ச்சியாக எங்களோட கிளாஸை நீங்கள் தொடர்ச்சியாக பல உண்டாக நிச்சயமாக ஒரு வெற்றி வரும். எங்களோட அட்மின் பரூசர் கேட்டதுக்கு இணங்க இனி வருகின்ற அந்த நுண்ணறிவு வகுப்புகளில் சில மாற்றங்களை நாங்கள் விசேடமாக இந்த ஜிஎஸ் பரீட்சைக்கு தோற்றிருக்கிற மாணவர்களுக்கு வேகமானதும் விவேகமானதுமான சில முடிவுகளை செய்ய இருக்கிறோம். அதை எங்களோட தொடர்ச்சியாக நடைபெறுற இந்த வகுப்புகள் உங்களுக்கு அறிவிப்போம் என்று சொல்லி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களோட டவுட்ஸை கொஞ்சம் கேளுங்க. உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். ஏதாவது டவுட்ஸ்ன்னு சொன்னால் இப்போ கேளுங்க. நீங்கள் தெரிஞ்ச வகையில் நான் சொல்லித்தரேன். டவுட்ஸை கேளுங்க. இதில் ஒரு ஆள் கேட்டிருக்கு, அஃப்ரான்னு சொல்லி, சார் ஸ்டடி குவாலிஃபிகேஷன் இருந்து இன்டர்வியூ போதுமான சர்டிஃபிகேட் எதுவும் இல்லைன்னா அப்ளை, அது பிறகு பார்க்க வேண்டிய பிரச்சனை. இன்டர்வியூ ஃபஸ்ட்டுக்கு பாஸ் பண்ணுங்க. சரி, ஸ்டடி குவாலிஃபிகேஷன் என்னது, எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் தானே. அடுத்த இன்டர்வியூ போகல பாருங்கள். அது உங்களுக்கு போட்டியாக யாரும் நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. 1-2 பேர் தான் நிறைய குவாலிஃபிகேஷனோட இருப்பாங்க. அதை டார்கெட் பண்ணி இருக்கிறார்கள். சில அகலே குவாலிஃபிகேஷன் இருக்காது. அப்போ நீங்கள் போட்டி போடலாம் தானே, இஷ்யூ இல்லை. அது வேறு எதுவும் சார் சொல்லுங்க. சார் ஒருத்தருக்கு ஓலவல்ல மெத்ஸ்ல எஸ் இருந்தா அவர் அப்ளை பண்ணிடலாம். நான் சொன்னேன்னா மெத்ஸில் சி வேணும் கட்டாயம். மெத்ஸ்லையும் உங்களோட முதன்மையான மொழி தமிழ் மொழியிலையும் சி வேணும். சரியா? ஓகே சார். ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் மிஸ்ஸிங். ஸ்கூலில் லெட்டர் வாங்கலாமா? அது சரியா இப்படி சரி வருமோ தெரியலை. என்று சொன்னால் சர்டிஃபிகேட்ஸ் லெட்டர்ஸ் வேண்டிய அளவு எடுக்கலாம் தானே. அதில் தருவாங்களோ தெரியல, கொஞ்சம் பாருங்கள். அது பிறகு பார்ப்போம் என்ன, எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு. வேறு இது அஸ்ஸலாமு அலைக்கும் சார். கேம்ஸ்லாம் இது அப்ளை பண்ற எப்படி அந்த இதெல்லாம் ஒரு கிளாஸ்ல சொல்லுவீங்களா? என்னடா, அந்த அப்ளை பண்ணுறதை காட்டுறதுக்கு ஒரு ஆள் முன் வந்தால் எல்லாரும் வச்சு நான் என்ன மாதிரி அப்ளை பண்ணுறேன்னு காட்டுவேன். இப்போ நாங்கள் இதில் இந்த கொமன் அப்ளை பண்ணல. இப்போ நான் ஆன்லைன் சிஸ்டத்துக்குள்ளே போனால் பாருங்கள், இதில் காட்டுறேன். இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுன்னு பாருங்கள். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வெப்சைட்டில் பார்ப்போம். இதில் பாருங்கள், இது ஷேர் ஆகுது என்ன. இதில் பாருங்கள், இந்த அப்டேட் பண்ணியிருக்கு. இதில் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபார் கிராம நிலதாரி சர்வீஸ்னு சொல்லி இதுக்குள்ளே அப்ளை பண்ணி நான் இது மட்டும் தான் காட்டலாம். நான் தொடர்ந்து எந்த ஐடி நம்பர் போடையில தானே. இப்போ நீங்கள் இதில் என்ஐசியை என்டர் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை போட்டுட்டு அடுத்தது ஒரு வெளியிடான இமெயில் ஐடியும் போட்டு இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஐம் நாட் ரோபோட்ன்றதை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு போகும்.
சரியா? உள்ளுக போனதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட டேட்டா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணுவீங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ஒவ்வொன்றும் என்டர் பண்ணும்போது சேவ் பட்டன் சொல்லி ஒன்று இருக்கும் லெஃப்ட்டில். அந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணி போகணும். இல்லாட்டி கரண்ட் போனால் ஏதாவது நடந்தால் சேவ் ஆகாது. இப்போ எல்லாம் கன்ஃபார்ம்னு சொன்னோடைய ஒரு சப்மிட்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்குது. அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்தது போகும் ப்ரோசஸ், அடுத்த ப்ரொசீட்னு சொல்லி அடுத்தது போகும். அடுத்தது போனோடனே பேமெண்ட் கேட்கும். நீங்கள் பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு சொன்னால் பேமெண்ட் செய்கிறது கிரெடிட் கார்டில் இல்லை டெபிட் கார்டை யூஸ் பண்ணி பேமெண்ட் செய்யுங்க, எந்த கரைச்சலும் இல்லை. அப்புறம் வேறு போஸ்ட் ஆஃபீஸுக்கு இல்லாட்டி பிஓசி, இதில் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். பிஓசி எனி பிரான்ச்சுக்கு போய் அப்படி கட்டிட்டு வர சிஸ்டமும் ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் கிரெடிட் கார்டில் இல்லை டெபிட் கார்டு எல்லாரும் இருக்குது தானே நினைமா, ஒரு 1000 ரூபா தானே நினைக்கிறேன் அப்ளிகேஷன் ஃபீ. இப்போ நீங்கள் அதை இது பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளுக்கு போயிட்டு பேமெண்ட்டை செலுத்துங்க. செலுத்தினதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் அதோட கம்ப்ளீட் ஆகாது, பேமெண்ட் செஞ்சாலும் கம்ப்ளீட் ஆகாது. பிறகு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வரும் உங்களுக்கு இதில் தரும், இல்லாட்டி ஓடிபி எஸ்எம்எஸில் வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு கொண்டு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் நான் அந்த காட்டுறேன். கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஏதாவது இந்த என்னது சப்மிட் பண்ண முதல் இந்த எடிட் சப்மிட்ன்ற ஒரு பட்டன் ஒன்று இருக்குது, அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த இதை எடிட் பண்ணலாம். இது பேமெண்ட் செஞ்சதுக்கு பிறகு கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட்டுக்கு போய் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை என்டர் பண்ணி அதில் வரணும். உங்களுக்கு ப்ரொசீட்ன்றதை கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பேஜுக்கு போகும். அதில் உங்களோட என்ன எக்ஸாம் எவ்வளோ பேமெண்ட் செஞ்சீங்கன்னு சொல்லி ஒரு இது டிஸ்பிளே ஆகும். அப்புறம் அதுக்கு 2 கிளிக் இருக்குது, அக்ரி பண்ணுற 2 கிளிக். அதை இது பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபுல் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஆனதுக்கு பிறகு அதில் டவுன்லோட் பட்டன் ஒன்று வரும். அதுக்கு பிறகு தான் டவுன்லோட் பட்டனே வரும். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் கொமன் அப்ளை பண்ணுற ஆட்கள் போஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஏற்கனவே ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் கவர்மெண்ட் சேவண்டாக இருந்தால் போடுறேன்னு சொன்னால் அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து உங்களோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் சைன் எடுத்து உங்களோட பர்சனல் ஃபைலுக்கு போட்டு வைங்க. அது பிறகு உங்களுக்கு இன்டர்வியூ போகிறதுக்கு தேவைப்படும். இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு விஷயம். சரியா? ரைட். உனக்கு தானே உள்ள சார் இது வந்து நம்ம ஓலவல் அப்ளிகேஷன் போடுற மாதிரி தானே? நான் உண்மையாக ஓலவில் அப்ளை பண்ணி பார்க்கல. இது அதை விட சிம்பிளாக தான் இருக்கும். அது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை அதுக்குள்ள. சரியா? இதில் சேலரி சம்மந்தமாக நான் அப்போதே சொன்னேன், நீங்கள் வரலையே தெரியல. நான் நினைக்கிறேன் 50,000 சொச்சம் உங்களுக்கு பேசிக் அடிப்படை சம்பளமா. அதுக்கு பிறகு உங்களுக்கு அடுத்தடுத்த இதுகள் இருக்குது. அதில் காஸ்ட் ஆஃப் லிவிங் வரும். இந்த பாருங்க 50,630 ரூபா தான் பேசிக். மற்ற விஷயங்கள்லாம் வரும். சரி, ரைட். வேறு ஹவ் அபவுட் கிளாஸ் பேமெண்ட் நான் அதை சொல்கிறேன், குரூப்பில் போடுறேன். ஐ ஆம் அன் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், ஸோ எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், சம்டைம் கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்கா? நீங்கள் அண்டர் கிராஜுவேட்னு சொல்கிறது ஏன் காட்டுறீங்க? வெளியில் காட்ட வேணாம். ஒன்று அண்டர் கிராஜுவேட் நிப்பாட்டிட்டு அப்புறம் வேலையை போகலாம். வேறாவு டவுனுக்கு கார்டர் இல்லையா? யார் சொன்ன கார்டர் இல்லைன்னு சொல்லி? சார் இதுல வந்து இப்போ 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ண வேணுமா? இல்லை, அது ஜிஎஸ்ன்னு சொல்கிறது இப்படி தான். ஏதாவது அனர்த்தங்கள் என்ன ஏதாவது விஷயங்கள் எது நடந்தால் ஒரு கிராமத்துக்கு பொறுப்பான ஒரு ஆள் தானே 24 ஹவர்ஸும் ஆஃபீஸில் முந்தி கொண்டு இருக்கிறல்ல. இப்போ டிஎஸ் கூட அவருக்கும் 24, அதாவது கவர்மெண்ட் சர்வன் யாராக இருந்தாலும் அவங்க 24 மணி நேரம் கூப்பிட்டா போத்தாம. ஜிஎஸ் மட்டும் இல்லை யாரும். இது சாட்டர்டே சண்டே அப்படி லீவ் ஒன்று இல்லை. இப்போ லீவ் வந்து போட்டிங்களே 100க்கு இத்தனை இல்லை, பேஷண்ட். சண்டே ஃபுல் லீவ் இல்லாமல் Full leave. நாளைக்கு இருக்காது. அடுத்தது சாட்டர்டே ஹாஃப் டேன்னு நினைக்கிறேன். ஒரு 12 இல்லாமல் இருந்தால் சொல்லுங்கள், ஒர்க் பண்ணுவீங்கன்னா ஹாஃப் டே அப்படி வேலை செய்ய வேண்டி வரும். லீவ் எல்லாமே இருக்குது. அதுல இப்ப போட்டு காட்டினா என்னன்னா 80% 100க்கு என்னத்தது அந்த லீவ் சப்ஜெக்ட் வந்து அது வேறது. நீங்கள் கதைக்கிற விஷயம் வேறது. அது உங்களுக்கு ட்ரைனிங் 3 மாதம் ட்ரைனிங் நடக்கும். அந்த ட்ரைனிங்கில் தான் 80% வரவு காட்டணும். 3 மாதம் ட்ரைனிங். சரி சார். லீவ் வேறு, அது வேறு விஷயம். சார் எனக்கு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இல்லை, எக்ஸாம் பாஸ் ஆனாலும் இன்டர்வியூவில் தட்டி விடுவாங்க. தட்டி விட மாட்டாங்கன்னு சொல்லி இல்லை, அப்படி இல்லை.
நீங்கள் மற்ற இதுகளில் கன்சல்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லிலே. இப்போ நீங்கள் இன்டர்வியூ போகிறாங்களுக்கு 10 பேர்னு சொன்னால் 10 பேரில் 2 பேர் இருந்தால் மிச்சம் கார்டர் இருக்குன்னு தானே அது. அதெல்லாம் நீங்கள் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரி, ரைட். எங்களோட கிளாஸ் கீர்த்திராஜன் சார் சொன்ன மாதிரி நாளையிலிருந்து தொடங்கும். இந்த குரூப்பில் யாரும் ஆல்ரெடி ஏடிஆர் ரெஜிஸ்ட்ரார் சர்வீஸ் எக்ஸாமுக்கு வந்து கொண்டிருந்தா அவங்க அப்டிடியூட்டுக்கும் மற்றது இந்த லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் கிளாஸுக்கும் காமனான இது வர வேண்டிய அவசியம் இல்லை. அது எனக்கு பேமெண்ட் செய்யும்போது கண்டக்ட் பண்ணுங்கள். அடுத்தது செகண்ட் சைடில் மெத்ஸ் சி எடுத்தா ஓகேயா? எனக்கு நீங்கள் பேசணும், அப்போ தான் விளங்கும். எனக்கு உங்களோட ஹிஸ்ட்ரி தெரியாது. சல்மான் ஏதாவது கவர்மெண்ட் டிகிரி வேணுமா? இல்லை டிகிரி தேவையில்லை. என்னது இதுக்கு டிகிரியே நீங்கள் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மார்க்ஸ் சும்மா இன்றைக்கு வந்தால் நீங்கள் கண்ட கண்ட சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு காட்டி விட்றாதீங்க அங்கே. சரியா? அதை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதில் என்ன கேட்குறாங்களோ அதில் மட்டும் காட்டணும் உங்களுக்கு. அது இன்டர்வியூ டைமில் நாங்கள் உங்களுக்கு ஒரு கைடு ஒன்று பண்ணுவோம். சல்மான், உங்களோட பிரச்சனை செகண்ட் சைட் பிரச்சனை, இல்லாட்டி எனக்கு நேரடியாக மெசேஜ் ஒன்று போடுங்க சொல்கிறோம். சரியா? ஓகே. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இதோட இந்த செஷனை நிறுத்தி கொள்வோம். உங்களுக்கு ஒரு மாதம் 1.5 மாதம் கெப் தான் இருக்குது. இதில் ஏற்கனவே நீங்கள் சில கிளாஸஸுக்கு போயிருப்பீங்க, மெஸ்ஸோ அது இதுகள்லாம். அதில் லாங்குவேஜ் ஐக்யூ இதெல்லாம் நல்லா உதவும். அதில் அந்த சிஸ்டத்தில் தான் இப்போ எக்ஸாம் நடக்குது. சில நேரம் அப்படி வந்தாக்கள் மேலதிகமான நாலேஜுக்கு நீங்கள் வரலாம், பிரச்சனை இல்லை, வராமல் இருக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இப்போ சொல்லுங்கள். நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறது வந்து ஃபரூஸ் அலாம் சாரா? ஆமாம். ஓகே சார். ஐலண்ட் சர்டிஃபிகேட் இருக்குது, அது ஹெல்ப்பாக இருக்குமா? ஓ, ஐலண்ட் சர்டிஃபிகேட்டில் நல்லா அதுக்கு ஒவ்வொரு மார்க்ஸ் வச்சுருப்பாங்க, அங்கே பாயிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்னு சொல்கிறது 5 மார்க்ஸ்ன்னு சொன்னால் இப்போ ஐலண்டுக்கு இது இப்படி மொட்டையாக இதில் போட்டிருப்பாங்க. ஆனால் உள்ளுக்கு அவங்க இப்போ 5 மார்க்ஸுக்கும் இப்படி போட்டிருப்பாங்க. ஐலண்ட் வைடாக இருந்த 5 மார்க்ஸ், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருந்த 4 மார்க்ஸ், ஜோனல் லெவல் அப்படியெல்லாம் போடுவாங்க. அந்த மார்க்ஸ் ஸ்கீம் வேறையாக இருக்கும் அவங்களுக்கு. லீடர்ஷிப்னா என்னென்ன இதுகளுக்கு என்னென்ன பிரேக் டவுன் போட்டு வச்சுருப்பாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ்னா இப்போ NVQ லெவல் 4, லெவல் 5, அடுத்தது சும்மா சாதாரண ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இதில் சர்டிஃபிகேட் லெவல், அப்படி இதுகள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அவங்க. சரியா? ரைட். அடுத்தது இன்னொரு ஆள் கேட்டிருக்கு, செகண்ட் லாங்குவேஜ் என்ன மாதிரி சார்? சிங்களம் விலங்கல் எனக்கு நீங்கள் கேட்குறது கேள்வி கிளியரில் எனக்கு. செகண்ட் லாங்குவேஜ் என்ன மாதிரி சார்? சிங்களம் எனக்கு தெரியாது, எங்களோட கேள்வி விலங்கல் எனக்கு. வேறாவூர் 10க்கு சார் கார்டர் போட்டு இருக்கு, வேறாவூர் டவுனுக்கு இல்லையா? எல்எல்பிக்கும் ஜிஎனுக்கும் ஜென்ரல் நாலேஜ் சேம் இல்லை, சேம் கிளாஸ்ன்னு சொன்னால் அப்படி தான். அது பரலலாக போகும். சில 1-2 விஷயங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அதில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எக்ஸாம் நெருங்கக்கிட்டவா இப்போ எல்எல்பிக்கு ஒரு சில இதுகளை நாங்கள் அதில் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் படிப்போம். அது பொதுவாக ஜென்ரல் நாலேஜ்ன்றது எல்லாம் உண்டு தான். நீ கார்டர் எந்த இதை பார்த்து சொன்னீங்க நீங்கள்? கார்டர் கொஞ்சம் கதைங்க. யாராவது இதில் கார்டர் சம்மந்தமாக போட்டீங்க யாரு? எஃப்னு சொல்லி வேறாவூர் 10க்கு கார்டர் போட்டு இருக்கு. எங்கே பார்த்தீங்க? நீங்கள் சும்மா மெசேஜை போட்டுட்டு நான் மட்டும் காய்ச்சி கொண்டிருக்கிற வேலை இல்லை. உங்களுக்கு டவுட்ஸ் கேளுங்க, இல்லாட்டி மெசேஜ் போடுங்க. எனக்கு தெரியாது, நீங்கள் காய்ச்சி தான் விளாங்க. கதைக்கிறதுக்கு அவ்வளோ பஞ்சம் கதைங்க நாளா. Sir, excuse me, sir. Sorry for the interruption. சொல்லுங்கள். Physical class எதுவும் நடக்குமா சார்? இல்லை எல்லாமே ஜூம் கிளாஸ் மட்டுமா? ஃபிசிக்கல் கிளாஸ் நாங்கள் கடைசி டைமில் நடத்துகிற பிளான் இருக்கு. நீங்கள் எங்கே இடம்? நான் ட்ரிங்கோ சார். ட்ரிங்கோவில் நாங்கள் நடத்துவோம் ஃபிசிக்கல் கிளாஸ். எப்படி ஃபைனல் செமினார்ஸ் அப்படின்னு நடத்துவோம், தொடர்ச்சியாக நடத்த மாட்டோம். ஆஹா. உங்களுக்கு ஈஸி, ஜூமில் ஈஸி. அதே விஷயத்தை கொஞ்சம் கூட நாங்கள் இதில் படிப்போம். அந்த ஃபிசிக்கல் கிளாஸை விட ஜூமில் நிறைய விஷயங்களை நாங்கள் இதில் படிப்போம். ஓகே சார், தேங்க்யூ. டீச்சிங் ஒர்க் பண்ணால் ஏன் டீச்சிங் விட்டு எங்கே போகிறீங்க? கெசட்டில் போட்டதா? இது எதை சொல்கிறீங்க நீங்கள்? அது கடைசியாக போட்டதா?
இதே சொல்கிறீங்க. அண்டர் கிராஜுவேட்னா சம்டைம் ஜிஎஸ் எக்ஸாம் இன்டர்வியூ ஓகேண்டா டிகிரியை ட்ராப் பண்ண வேணுமா சார்? கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா நீங்கள் யூனிவர்சிட்டி போக இயலாது. கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா இன்டர்னலாக செய்ய இயலாது. சரி, எம்எஸ்ஓ ஜிஎன் ரெண்டில் எது பெஸ்ட்? என்னதை சொல்கிறது, இது ரெண்டும் கிட்டத்தட்ட salary ஸ்கேல் ஒன்று தான். இப்போ எம்எஸ்ஓன்னு சொன்னால் அடுத்தடுத்த லெவலும் இருக்குது. பிறகு ஜிஎஸ்ன்னு சொன்னாலும் அடுத்தடுத்த ஜிஎன்னா போய் அதுக்கு பிறகு நீங்கள் எஸ்எல்ஏஎஸ் எழுதக்கூடிய சந்தர்ப்பமே இருக்குது. இப்போ ஜிஎஸ்ன்னு சொன்னால் ஒரு டிவிஷனுக்கு நீங்கள் தான் பாஸ். எம்எஸ்ஓன்னு சொன்னால் அது யாருக்கும் பாஸ் இல்லை, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் போய் வேலை செய்யணும். அது நிறைய ஆகிய பண்ணிடும். சில ஆக்களுக்கு அது விருப்பம், சில ஆக்களுக்கு இது விருப்பம். அது அவங்களோட இஷ்டத்தை பொறுத்து. ரைட், ஓகே. அப்போ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். நான் கிளாஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸை இன்றைக்கு போடுவேன். நீங்கள் பேமெண்ட்டை செஞ்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, பாய், குட் நைட். தேங்க்யூ சார்.